தேவனே நானோ மதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் நாவல் பூமியில். தேவனே நானோ மதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். மாவலிய கோரமாக வன் சிலுவை மீதினில் நான் மாவலிய கோரமாக வன் சிலுவை மீதினில் நான் கோவி தொங்க நேரிடினும் ஆவலாயும் அண்டை சேர்வேன். தேவனே நானோ மதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் நாவல் பூமியில். இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். ஆனந்தமாம் செட்டை வீரித்து பரவசமாய் ஆகாயத்தில் ஏறி போயினும். ஆனந்தமாம் செட்டை வீரித்து பரவசமாய் ஆகாயத்தில் ஏறி போயினும். வானமண்டலம் கடந்து பறந்து மேலே சென்றிடினோ. வானமண்டலம் கடந்து பறந்து மேலே சென்றிடினோ. மகிழ் ஒரு காயிலத்திலும் நான் மறுவி உம்மை கெட்டி சேர்வேன். தேவனே நானோ மதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உன்னத மேசியா சபையின் மூலமாக உங்களை வாழ்த்துக்கிறேன். என்னுடைய பேர் ராஜா. என்னுடைய தாயாருடைய பேர் ரேவதி. என் தகப்பனார் பேர் தன்சிங். என்னுடைய சகோதரி அவங்களுடைய பேர் இளையவாணி. இப்போது நாங்கள் ட்ரிப்ளிகேனில் ஜாம்பாஜார் என்ற ஒரு பகுதியில் இருந்தோம். எங்கள் தெருவுடைய பேர் வீரன்புரம். எங்கள் அப்பா பார்த்திங்கன்னா அந்த ஊர்லேயே பிறந்தவர். எங்கள் அப்பா அந்த ஊர்லேயே பிறந்தவர்ன்றதுனால அவங்களுக்கு அந்த படிப்பறிவு, அவங்களுக்கு அந்த முன்னேற்றத்துக்கான ஆள் யாரும் பின்னாடி இல்லாததுனால எங்கள் அத்தை பானு அப்படின்ற ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்களுடைய கணவர் சாராயம் விற்கக்கூடியவர். அவர் நான் சொல்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற கதையை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. எங்கள் சாராயம் விற்கக்கூடிய இருக்கிற எங்கள் மாமா கிட்டேயும் எங்கள் அத்தைக்கிட்டேயும் எங்கள் தகப்பனார் அந்த சாராயத்தை போய் எந்த இடத்துல காசுறாங்களோ அதை வாங்கி அவங்கக்கிட்ட கொடுக்குறது, அந்த வியாபாரத்தில் ஈடுபடுறது அப்படி இருந்தவர். அதனால் அவருக்கு படிப்பறிவு இல்லை. அவர் அப்படியே இருக்கிற நாட்களில் என்னுடைய தாயார் முதலியார் குடும்பத்தில் பிறந்தவங்க. எங்கள் தாத்தா ஒரு முதலியார். நாங்கள் அந்த முதலியாராக இருக்கக்கூடிய அந்த நடராஜன்ற ஒரு எங்கள் தாத்தாவுடைய 4வது மகளாக பிறக்கிறாங்க எங்கள் தாயார். என்னுடைய தாயார் இந்த ஒரு படிப்பு நல்ல ஒழுக்கத்தில் வளர்க்கப்பட்டாங்க. குடும்ப சூழ்நிலை காரணமாக எங்கள் அப்பாவை அவங்க திருமணம் பண்ணிக்க வேண்டிய சூழ்நிலை வருது. இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் எங்கள் அப்பா இப்படிப்பட்ட ஒரு குடிக்கு அடிமையானவர், சீட்டாட்டம் ஆடக்கூடியவர் இப்படின்ற விஷயம் எங்கள் தாயாருக்கு தெரியாது. இவர் திருமணம் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் ஜாம்பஜார் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு லஸ்ஸி கடைங்க லைனாக இருக்கும். நீங்கள் ஜாம்பஜாரில் போய் விசாரிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும், அங்கே லஸ்ஸி கடைங்க லைனாக இருக்கும். அந்த ரோட்டில் தான் எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் குடும்பத்தையே நடத்துகிறாங்க.
என்னுடைய பிறப்பே வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளாட்ஃபார்மில் தான். அந்த பிளாட்ஃபார்மில் இருக்கிற எங்களுடைய சூழ்நிலை வந்து பார்த்திங்கன்னா, எத்தனை உறவுகள் சொந்தக்காரங்க இருந்தாலும் எங்களை யாரையும் வந்து வீட்டுக்குள்ளே சேர்க்க மாட்டாங்க. ஏன்னா எங்கள் அப்பா வந்து எந்த ஒரு காரியத்தையும் நம்பி எங்கள் அப்பாண்ட கொடுக்க முடியாது. எங்கள் அப்பா வந்து அதை போய் விற்றுட்டு ஒரு கிளப்பில் போய் சீட்டாடுவார். அதை விற்றுட்டு அவர் போயிட்டு சாராயம் குடிப்பார். தன்னுடைய பிள்ளைங்க 2 பேர் இருக்கிறாங்களே, தன்னுடைய மனைவி இருக்கிறாங்களே, இவங்களுக்கு எதாகிலும் நம்ம செய்யணுன்ற ஒரு பெரிதான ஏக்கம் இல்லாமல் அவர் பாட்டுன்னு போய் சாராயம் குடிச்சிட்டு சீட்டாடுவார். நாங்கள் நிறைய சின்ன பசங்களாக இருக்கும்போது நானும் என்னுடைய சகோதரி எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவை ஒரு கிளப்லேயும் தேடின்னு போவோம் எங்கே இருக்கிறாருன்னு. போனார்னா அவர் 10 நாளைக்கு எங்கள் வீட்டு பக்கமே வரமாட்டார். நாங்களும் அவரை தேடி 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 போய் அவர் எங்கேனாலும் இட்டுன்னு வருவோம். அவர் அதே போல் தான் எங்கள் கூட ஒரு 10 நாள் இருப்பார். அடுத்த 10 நாள் வந்து சீட்டாடுறதுக்கோ குடிக்கிறதுக்கோ போயிடுவார். அவர் நாங்கள் தேடக்கூடிய சூழ்நிலை தான் இருந்தாரே தவிர எங்களுக்கு ஒரு நல்ல தகப்பனாகவே அவர் எங்கள் கூட இல்லை. எங்கள் தாயார் வந்து இந்த திருமணத்துக்கு பின்னாடி நல்ல குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் எங்கள் அப்பா இப்படி பண்ணினே இருக்கிறதுனால எங்கள் தாயாரும் அதே ஊரில் இருந்ததுனால கெட்டு போயிட்டாங்க. அதே ட்ரிப்ளிகனில் எங்கள் அம்மா சீட்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் அம்மா பண்பிராக்கு போட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் அம்மா அடுத்து ஒரு நல்ல குடும்பத்தில் வளர்க்கப்பட்டிருந்தாலும் அந்த நாங்கள் இருந்த அந்த ஊருடைய சூழ்நிலை எங்கள் தாயாரே கெட்டு போயிட்டாங்க. எங்கள் தாயார் பிளாக் டிக்கெட் விற்கிறது, பண்பிராக் போடுறது, சீட்டு ஆடுறது, இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு எங்கள் அம்மாவும் தள்ளப்பட்டதுனால எங்கள் குடும்பத்தில் டெய்லி ஒரு நாளைக்கு சண்டை இல்லாத நாள் கிடையாது. உங்கள் வீட்டில் நீங்கள் இருக்கிறீங்க, நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் குடும்பத்தில் ஒரு நாள்னா சமாதானத்தை பார்த்துருப்பீங்க. எங்கள் வாழ்க்கையில் சமாதானன்ற ஒரு விஷயமே ஒரு காரியமே எங்கள் வீட்டில் கிடையாது. எங்கள் அப்பா வந்து பார்த்திங்கன்னா இந்த 1000 லைட்டில் 1000 விளக்கில் நீங்கள் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. இது எங்கள் அம்மாவுடைய ஊருக்கு பேர் வந்து கிரிம்ஸ் ரோடு. இப்போ பேர் அழகிரி நகர். முன்னாடி அதுக்கு பேர் வந்து பூமி கக்கூசுன்னு சொல்லுவாங்க. இது நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி அந்த இப்போ கூட கேட்டிங்கன்னா நீங்கள் சொல்லுவாங்க பூமி கக்கூஸ் எங்கே இருக்குதுன்னு கேட்டி அந்த லோக்கல் ஆளுங்கிட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. அந்த இடத்துல இந்த மாதிரி அவர் ட்ரிப்ளிகனில் இருக்கும்போது குடிச்சிட்டு இந்த மாதிரி சுற்றின்னு இருக்கிறா சொல்லி இங்கே இட்டுன்னு வந்து வச்சுக்கலான்னு இங்கே வந்தால் இங்கே இருக்கிற ஆளுங்க கூட சேர்ந்துன்னு குடிச்சிக்கின்னு சீட்டை அடிக்கின்னு எப்படியே இருக்கிற நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கைபாபுன்னு சொல்லி ஒரு ரவுடி ஒருத்தர் இங்கே இருந்தார். அவர் பழைய ரவுடி. அவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த 1000 லைட் சைடில் விசாரிச்சு பாருங்கள். கைபாபுன்னு சொன்னால் நிறைய பேருக்கு தெரியும். அவருக்கு வந்து சாட்சி ஒரு கொலை கேஸில் சாட்சி சொல்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லி எங்கள் அப்பாவுக்கு 600 ரூபா காசு கொடுத்து நீ தான் சாட்சி சொல்லணும்னு சொல்லி எங்கள் அப்பாவுக்கு 600 ரூபான்னு அப்போ பெரிய காசு இல்லையா, அந்த 600 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு எங்கள் அப்பா வந்து நான் சாட்சி சொல்கிறேன்னு வந்துட்டார். இந்த தகவல் வந்து கைபாமன்றவருக்கு தெரிஞ்சு ஒரு சைடு அவர் தேடுறாரு எங்கள் அப்பா எதனா பண்ணிடணும்னு சொல்லி. ஒரு சைடு சாட்சி சொல்கிறதுக்கு போலீஸ் வந்து எங்கள் அப்பாவை தேடுறாங்க. இதை தேடுறதை பார்த்தோன்னே எங்கள் அம்மா என்ன சொல்லிட்டாங்க, எங்கள் வீட்டுக்காரையா நீங்கள் வந்து கூப்பிட்றீங்க அடிக்கடிக்கு, இந்த மாதிரிலாம் நீங்கள் கூப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஒரு போலீஸ்காரர் ஏட்டும் எங்கள் அம்மாவை நாங்கள் சின்ன பசங்களில் இருக்கும்போது நடு ரோட்டில் வந்து சண்டை போட்டுன்னு உருள்றாங்க. சண்டை போட்டுக்கணும் எங்கள் வீட்டுக்கார ஏன் தேன்னு வரீங்கன்னு போலீஸுக்கிட்டே எங்கள் அம்மா சண்டை போடுறாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு இங்கே இருந்தால் எங்களுக்கு எங்கள் அப்பாவுக்கு எதனா ஒரு ஆபத்து வந்துடும்னு சொல்லி ஒன்று போலீஸ் பிடிக்கும், இன்னொன்று அந்த ரவுடி கைபாம் வந்து எங்கள் அப்பாவை எதனா பண்ணுறார் சொல்லி நாங்கள் திருட்டு ட்ரெயின் ஏறி திருப்பதிக்கு போயிட்டோம். நாங்கள் இயேசு கிறிஸ்து அறியாதவங்க. அப்போ எங்கள் அம்மாவுக்கு வந்து எங்கே போகணுன்னு தெரியாது. எங்கள் அம்மாவுக்கு வேறு உறவும் கிடையாது. எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சதெல்லாம் அவங்க அப்பா மட்டும்தான். அவங்க அப்பாவும் அவர் வயசானவர். அதனால் எங்கள் அம்மாவுக்குன்னு யாரும் உறவு கிடையாது. திருப்பதி கோவிலுக்கு நாங்கள் போயிட்டோம். திருப்பதி கோவிலுக்கு போயிட்டு எங்களுக்கு வந்து தெலுங்கு தெரியாததுனால அன்றைக்கி எங்கள் அப்பாவுக்கு வந்து போலீஸ்னால் பயம். நீங்கள் போலீஸ் தேடுத, அங்கே போலீஸில் பிடிச்சாலும் நீங்கள் வந்து போலீஸில் கூத்துருவான்னு எங்கள் அப்பாவுக்கு பயன்றதுனால எங்கள் அப்பாவை நாங்கள் எதனா ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு அங்கே எங்களுக்கும் தமிழ் தெரியாததுனால நாங்கள் ஒரு கடையாக போயிட்டு நான் என்னுடைய சகோதரி என்னுடைய தாயார் நாங்கள் 3 பேரும் வந்து கடையாக பிச்சை எடுத்தோம். அன்றைக்கி எங்களுக்கு ஆதரவு கொடுக்க யாருமே கிடையாது. இன்றைக்கி என்னுடைய ஞாபகத்தில் இருக்குது. நாங்கள் சொந்த ஊரை விட்டுட்டு ஆந்திரா அந்த திருப்பதிக்கு போய் நாங்கள் பிச்சை எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டோம். நாங்கள் டெய்லி பிச்சை எடுத்துன்னு வந்து அந்த காசில் தான் எங்கள் அப்பாவுக்கு நாங்கள் சாப்பாடு கொடுப்போம். பாருங்கள், நாங்கள் பிச்சை எடுத்து சாப்பிட்றோம். 3 பேர், என்னுடைய தாயார், நான், என்னுடைய சகோதரி பிச்சை எடுத்து எங்கள் தகப்பனார் இருந்து கொடுப்போம். எங்கள் அப்பா எங்ககிட்ட சொல்லுவார், நான் வந்து வருஷம் வருஷம் சபரிமலைக்கு போவேன்,
நான் வந்து குருசாமி அப்படின்னு சொல்லுவார். அவர் சபரிமலைக்கு போய் குருசாமியாக இருந்து அந்த அவர் காப்பாற்றுறதுக்கு வழி கிடையாது. நாங்கள் பிச்சைத்து அவருக்கு சோறு போடக்கூடிய நிலவரத்தை நாங்கள் தள்ளப்பட்டோம். நாங்கள் வணங்கின தெய்வம் எங்களை கைவிட்டுடுச்சு. நாங்கள் எந்த மனுஷங்களையும் நம்பலை, எந்த தெய்வத்தையும் நம்ப முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுட்டோம். அன்றைக்கி எங்களுடைய நிலவரம், எங்களுடைய சூழ்நிலை எங்கேயும் போய் நாங்கள் முறையிடாத உங்களுடைய சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டுட்டோம். அன்றைக்கி உண்மையாகவே எங்களுக்குன்னு சொல்லிக்க யாரும் கிடையாது, எங்களுக்குன்னு சொல்லிக்க நாங்கள் வணங்கின தெய்வம் முன் வரல. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு இதே வேலை தான் நாங்கள் செஞ்சோம், பிச்சை எடுத்தோம். எங்கள் அப்பாவுக்கு தெலுங்கு தெரியாததுனால எங்கள் அப்பா அந்த தமிழான்னு சொல்லி தெலுங்குக்காரங்க கேட்கும் போதெல்லாம் எங்கள் அப்பா பயந்து அவர் அங்கேருந்து நம்ம போயிடலாம், எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லினே அவர் இருக்கும்போது நாங்கள் ஒரு 6 மாதம் கழித்து மறுபடியும் மெட்ராஸுக்கு வந்துட்டோம். அங்கே வரும்போது தான் தெரிஞ்சது அந்த கைப்பாமன்றவர் ஷூட்டிங் ஆர்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நாங்கள் இங்கேயே இருந்துட்டோம். மறுபடியும் அதே ஜாம்பஜாரில் எங்கள் அப்பாவுக்கு இந்த தஸ்ஸிரி பாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜாம்பஜார் போலீஸ் ஸ்டேஷன் எதிர்க்கு ஒரு சைக்கிள் ஷாப் இருக்குது. அந்த கடையில் 20 ரூபா வாடகை ரிச்சாக்கு, ஒரு அந்த மீன்பாடி ரிச்சாக்கு 20 ரூபா வாடகை. அந்த 20 ரூபா வாடகை ரிச்சாவை எடுத்து கொடுத்து இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற வெத்தலைப்பாக்கு கடையெல்லாம் போயிட்டு எங்கள் அப்பா அந்த வாழைப்பழத்தை வந்து பழைய கடைங்கள்லாம் பார்த்திங்கன்னா வாழைப்பழத்தை தொங்க வச்சுருப்பாங்க ஒரு தார் மாதிரி, அந்த கடையாக போய் போட்டு வரணும். அந்த மாதிரி வேலையில் அவர் செஞ்சுன்னு இருந்தார். அது செஞ்சுன்னு இருந்தாலும் அவர் என்ன பண்ணுவார்னா அந்த காசெல்லாம் வசூல் பண்ணி எடுத்துன்னு கிளப்புக்கு போயிடுவார். அந்த காசெல்லாம் வசூல் பண்ணி எடுத்துன்னு குடிக்க போயிடுவார். டெய்லி எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா இதை குறித்து சண்டை போட்டு நாங்கள் என்னுடைய சகோதரியும் நானும் 2 பேருமே அந்த 2 பேரும் சண்டை போடுறது தான் அதிகமாக பார்த்துக்கணும் தான். 2 பேரும் சந்தோஷமாக இருந்தால் நாங்கள் பார்த்ததே கிடையாது. அதனால் எங்களுக்கு வந்து ஏன் இந்த குடும்பத்தில் பிறந்தோம், ஏன் நம்ம குடும்பத்தில் சின்ன வயசாக இருந்தால் கூட எத்தனையோ குடும்பத்தில் நல்லது நடக்கும், நல்ல ஒரு சூழ்நிலை இருக்கும். நாங்கள் பிளாட்ஃபார்ம்லேயே இருந்துட்டோம். எங்களுக்கு எந்த விதத்துலையும் நன்மை கிடையாது, எந்த விதத்துலையும் எங்களுக்கு யாருடைய உதவி கிடையாது, எந்த விதத்துலையும் நாங்கள் வணங்கின தெய்வம் எங்களுக்கு வந்து முன் வந்து எங்களுக்கு எந்த காரியத்தையும் செய்யலை. எவ்வளோ வேதனை இருக்கும் எங்களுடைய சூழ்நிலையை நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். நாங்கள் இந்த மாதிரி சூழ்நிலையில் இருந்தால் கூட எங்கள் அம்மாவுக்கு ஒரு ஆசை, நம்ம பசங்களை எப்படின்னா ஒரு நல்ல ஒரு படிப்பில் ஒரு நல்ல நிலைக்கு அவங்களை கொண்டு வரணும் ஒரு ஆசையில் ட்ரிப்ளிகனில் இருக்கிற கனகவல்லி ஹையர் செகண்டரி ஸ்கூலில் எங்கள் 2 பேரும் எங்கள் அம்மா சேர்த்தாங்க. அங்கே எங்கள் ஸ்கூலில் சேர்த்து இருந்தாலும் நாங்கள் டெய்லி அந்த ரோட்டில் வருகிற அந்த ரோட்டில் ஒரு குழா இருக்குது, அங்கே தான் நாங்கள் குளிப்போம். அங்கே அந்த ரோட்டில் ஒரு சாப்பாடு கடை போடுவோம், அங்கே தான் சாப்பாடு வாங்கி நாங்கள் போவோம். அந்த சூழ்நிலையில் நாங்கள் இருந்தோம். டெய்லி எங்கள் அப்பா இந்த மாதிரி பண்ணுறதுனால தொடர்ந்து நாங்கள் படிக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுட்டோம். எங்கள் அப்பாவை தேடுறதே எங்களுக்கு நேரம் சரியாக இருக்கும். நாங்கள் அப்படி தேடிட்டு நைட் நேரத்தில் போய் ஒரு கிளப்பு சீட்டாடக்கூடிய கிளப்பில் ஒயின் ஷாப்பில் இவரை தேடி போயே நாங்கள் அந்த படிப்பை இழந்துட்டோம். இதுக்கு நடுவில் எங்கள் அப்பா வந்து இதேமாரி பண்ணியிருக்கிறதுனால எங்கள் அம்மா எங்கள் அப்பா கிட்ட சண்டை போட்டுக்குன்னு கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு வந்து எங்கள் அம்மா எங்கள் அக்கா வீட்டுக்குன்னு போயிட்டாங்க. இங்கே நானும் எங்கள் அப்பா மாத்திரம் இருந்தோம். ஒரு 15-20 நாளாக எங்கள் அம்மா எங்கள் அக்கா எங்கே இருக்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. நாங்கள் தேடின்னு இருக்கும்போது ஒரு 15 நாள் கழிச்சு எங்கள் அம்மா எங்கள் அக்கா வந்தாங்க. வரும்போது எங்களுடைய நாங்கள் வச்சுருந்த எங்களுடைய துணிமணி எங்கள் சாமான்லாம் வந்து எங்கள் அத்தை வீட்டுக்கு வாசலில் வச்சுருந்தோம். அப்போ அன்றைக்கி எங்கள் அத்தை பையன் வந்து எங்கள் அம்மாவை பார்த்து, ஏம்மா இது வீடா சத்திரமா, உங்கள் துணியெலாம் எடுத்து இங்கே வச்சுருக்கிறீங்க, எத்தனை ஓடுங்க இங்கேருந்துன்னு சொல்லி எல்லாத்தையும் தூக்கி அடித்தான். நாங்கள் அன்றைக்கி நைட்டு வந்து நான், எங்கள் அப்பா, எங்கள் சகோதரி, எங்கள் அம்மா, நாங்கள் 4 பேரும் வந்து அந்த தஸ்திரி பாய் என்ற அவருடைய ரிச்சாவில் நாங்கள் கோயம்பேடுக்கு புறப்பட்டு போயிட்டோம். நாங்கள் போகும்போது எங்கள் ரிச்சா மீன்பாடி வண்டியில் பார்த்திங்கன்னா ஆளுக்கு ஒரு செட்டு ட்ரெஸ்ஸை தவிர வேறு ஒன்றுமே எடுத்துன்னு போல் கோயம்பேடு பூ மார்க்கெட்டில் போயிட்டு நாங்கள் அங்கே தங்கணும். கோயம்பேடு பூ மார்க்கெட்டில் எங்கள் அம்மா வந்து ஒரு ஆளுக்கிட்ட வந்து கூலிக்கு பூ கட்டுவாங்க. அப்படி கூலிக்கு பூ கட்டினா 70 ரூபா 80 ரூபா எங்கள் அம்மாவுக்கு தருவாங்க. எங்கள் அப்பா ரிச்சா ஓட்டணும். அவர் பழ மார்க்கெட்டில் அந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா கோயம்பேட்டில் பழ மார்க்கெட் எதிர்க்க ஃபயர் ஸ்டேஷன் இருக்குது, அந்த கார்னரில் தான் அவர் ரிச்சா ஓட்டுவார். எங்கள் அம்மா இங்கே கூலிக்கு பூ கட்டுவாங்க. அப்படி கூலிக்கு பூ கட்டி நாங்கள் அங்கே தான் தங்கியிருந்தோம், அங்கே தான் இருந்தோம். பார்த்திங்கன்னா எங்கள் படிப்பு அதுக்கப்புறம் வந்து எங்களை எத்தனை கோயம்பேட்டில் இருக்கிற ஸ்கூலில் சேர்த்தாங்க. மேற்கொண்டு என்னால் படிக்க முடியல. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த ஸ்கூல்லேருந்து வெளில புறப்பட்டு வந்துட்டு அன்றைக்கி நாள் ஃபுல்லாக இருக்கிற எல்லா குளத்தில் போய் சுற்றுவேன். கோயம்பேடு சுற்றி
பார்த்திங்கன்னா நிறைய குளங்கள் இருந்தது. அப்போது அந்த சின்ன சின்ன தண்ணி நிற்கக்கூடிய ஒரு குளம் குட்டை அப்படி இருந்தது. அந்த குளத்தெல்லாம் குளிச்சுட்டு நான் சாயந்தரம்னா வீட்டுக்கு வருவேன். இந்த விஷயம் எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சு போய் எங்கள் அம்மா வந்து நீ ஸ்கூலுக்கு போக மாட்டேற அப்படின்னு சொல்லிவிட்டு என்னை போட்டு செம்மையாக அடிப்பாங்க. செம்மையாக என்னை போட்டு அடிப்பாங்க. டெய்லி என்னை அடிப்பாங்க. நான் டெய்லி பார்த்திங்கன்னு வச்சிங்களேன், கோயம்பேட்டில் டேனியல் தாமஸ் ஸ்கூல் இருக்குது, அது எதிர்க்க இருக்கிற ஒரு குளம். இப்போ எங்கே மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குதோ, மெட்ரோ இருக்குதோ அந்த இடத்துல ஒரு குளம் இருந்தது. பார்த்திங்கன்னா டேனியல் தாமஸுக்கு அந்த பக்கம் ஒரு குளமும் இந்த பக்கம் ஒரு குளமும், அங்கே ஒரு சிவன் கோயில் இருக்குது. அந்த சிவன் கோயிலில் ஒரு குளம் இருக்குது. இந்த குளத்தில் குளிச்சுட்டு அதே எங்கேருந்து திருவேற்காடு வரைக்கும் பார்த்திங்கன்னா போகிற வழியெல்லாம் குளம், அந்த கூவம், இந்த மாதிரி இடத்துல வந்து சுற்றிட்டு டெய்லி நான் வருவேன். டெய்லி நான் வரும்போது என்ன பண்ணுவாங்க, போட்டு செம்ம அடிப்பாங்க. இதோடு எங்கேயும் நீ போகக்கூடாது, இதோட எங்கேயும் நீ போய் சுற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி அடிப்பாங்க. எனக்கு அது அவங்க என்ன சொல்ல வராங்க எனக்கு தெரியல. ஏன்னா ஸ்கூலுக்கு என்னால் போய் படிக்க முடியல, மேற்கொண்டு படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அங்கே பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா அம்மாக்குள்ளே இருக்கிற இந்த சண்டை பிரச்சனைனால எங்களை தொடர்ந்து நாங்கள் போய் படிக்க முடியல. அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா அவங்க சரியான ஒரு நல்ல தாய் தகப்பனா எங்களுக்கு சரியான ஆளாக இருந்திருந்தால் எங்களை அவங்க வந்து முன்னேற்றத்துக்குள்ளே கொண்டு போயிருப்பாங்க. அவங்களுக்குள்ளே எந்த விதமான நல்வொழுக்கம் அவங்களுக்குள்ளேயும் இல்லாததுனால, நல்ல விஷயங்கள் இல்லாததுனால எங்களுக்குள்ளேயும் இல்லாத ஆயிடுச்சு. நான் வந்து டெய்லி சுற்றி நைட்டு தான் வருவேன். நைட்டானா என்னை அடிப்பாங்க. நைட்டானா என்னை அடித்து என்ன எதனா ஒரு விஷயம் பண்ணுவாங்க. இதுக்கு மத்தியில் நான் எப்போவுமே குளிக்கக்கூடிய அந்த குளத்துக்கிட்ட ஒரு பையன் செத்து போயிட்டான். அவன் செத்து போனோடனே அந்த பையனை அடையாளம் காட்டுறதுக்கு என்னை தான் இட்டுன்னு போயிருந்தான். நான் அப்போ அடையாளம் காட்டினோன்னா அன்றைக்கி என்னை போட்டு சரியான அடிச்சு நீ இங்கே இருக்கக்கூடாது, உங்கள் அத்தை வீட்டுக்கு போயிடுன்னு சொல்லி என்னை மறுபடியும் வந்து ஜாம்பஜாரில் இருக்கிற எங்கள் அத்தை வீட்லேயே என்னை விட்டாங்க. இங்கே வந்து நான் சும்மா இல்லை. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சினிமாவுக்கு போகிறது, பீச்சில் போய் டெய்லி குளிக்கிறது, ஸ்விம்மிங் பூலில் குளிக்கிறது, இங்கெங்கன்னா சுற்றிட்டு வர்றது, இப்படியே இருக்கும்போது வெல்டிங் ஷாப்பில் என்னை வேலைக்கு போயிட்டாங்க. அந்த வெல்டிங் ஷாப்பில் வேலை செஞ்சுட்டு எனக்கு அந்த படிப்பு இல்லாத ஆயிடுச்சு. நான் அப்பயே வெல்டிங் ஷாப்பில் நான் வேலைக்கு போகும்போது எனக்கு கரெக்டாக 10 வயசு இருக்கும். நான் 10 வயசு இருக்கும்போது வெல்டிங் ஷாப்பில் என்னை வேலைக்கு எடுத்து போய் விட்டுட்டாங்க. டெய்லி வெல்டிங் ஷாப்பில் வேலைக்கு செஞ்சுட்டு எங்கள் அத்தை வீட்டில் தான் தங்கியிருப்பேன். அந்த மற்ற நாளில் வந்து எங்கன்னா போய் சுற்றிட்டு வர்றது, அங்கே அடுங்கன்னு சொல்லி மறுபடியும் கோயம்பேடுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. மறுபடியும் கோயம்பேடுக்கு அனுப்பிச்சிட்டோன்னா கோயம்பேட்டில் அதே நான் பண்ணுறேன்னு சொல்லி மறுபடியும் எங்கள் அக்கா வீட்டுக்கு அதே ட்ரிப்ளிக்கு எனக்கு மறுபடியும் அனுப்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி என்னை வீட்லேயே வச்சில்லை. ஏன்னா நான் வந்து அடங்க மாட்டேன்னு சொல்லி நான் வந்து இங்கே எங்கள் அக்கா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பாக்கு போட கற்றுக்கினேன். அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாந்தி பாக்கு இருந்தது, சிம்லா பாக்கு இருந்தது. இந்த சாந்தி பாக்கும் சிம்லா பாக்கும் வந்து பார்த்திங்கன்னா அப்போ ரொம்ப ஃபேமஸ்ஸு. அப்போ தான் வந்த புதுசு, ₹1 அது ஒரு பாக்கெட்டு. அந்த சாந்தி பாக்கு சிம்லா பாக்கு அதை போட ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் ஆன்ஸு போட ஆரம்பிச்சிட்டேன். இப்படி ஒரு பழக்கங்கள் இருக்குது. ஆனால் நான் பண்ணுற விஷயத்தை வீட்டில் காட்டிக்க மாட்டேன். நான் வந்து வீட்டுக்கு தெரியும், ஏன்னா வீட்டில் அடிப்பாங்க திட்டுவாங்கன்னு சொல்லிவிட்டு இப்படிப்பட்ட இந்த பழக்கங்களை வச்சுக்கின்னு எங்களுடைய நண்பர்களோட சுற்றின்னு இருந்தேன். பார்த்திங்கன்னா எங்களுக்கு இயேசுவை தெரியாது. எங்களுக்கு வந்து தெரிஞ்சதெல்லாம் வந்து எங்களுக்கு தெரிஞ்ச தெய்வங்களை வந்து நாங்கள் பின்பற்றின்னு இருந்தோம். எங்கள் அப்பா வந்து பார்த்திங்கன்னா முருக பக்தர். எங்கள் அப்பா வந்து பழனிக்கு போயிருக்கிறாரு, சபரிமலைக்கு போயிருக்கிறாரு. எங்கள் அம்மா வந்து மாதந்தோறும் பார்த்திங்கன்னா நாங்கள் என்றைக்கு கோயம்பேடுக்கு போயிட்டோமோ அந்த கோயம்பேட்டிலேருந்து மாதந்தோறும் திருவேற்காடு கருமாரியம்மன் கோயிலில் வந்து நைட்டு தங்குவாங்க. இது எங்கள் சொந்தக்காரங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். இவங்க நைட்டானா அங்கே போய் தங்குவாங்கன்னு சொல்லி. அங்கே நாங்கள் போய் தங்கியிருந்து கூட பார்த்திங்கன்னா நான் வந்து சின்ன வயசுலேருந்து என்னுடைய குடும்பத்தில் வளர்க்கப்பட்டதுனால எந்த அறிவும் இல்லாமல், சொல்லப்போனால் பொது அறிவே இல்லாமல் நான் வளர்க்கப்பட்டேன். ஒரு நாளும் என்னை வெறுப்பாங்க எங்கள் வீட்டில். ஏன் காரணம்னு சொன்னால் எதனா ஒரு பிரச்சனை வலிச்சுன்னு வந்து நிற்பேன். எதனா ஒரு பிரச்சனை இப்போ நான் இருக்கிறேன்னா அங்கே ஒரு பிரச்சனை இருக்கும். யாருனா ஒருத்தர் கிண்டல் பண்ணிடுவேன், யாருனா ஒருத்தர் கேலி பண்ணிடுவேன். இப்போ எனக்கு படிப்பறிவும் கிடையாது, எனக்கு ஒழுக்கம்னா என்னன்னு தெரியாது. எனக்கு எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களே என்னை வெறுக்க ஆரம்பித்தாங்க. இவனால் டெய்லி ஒரு பிரச்சனை வருது, இவன் என்ன தான் பண்ணுறதுன்னு சொல்லி. நீங்கள் கோயம்பேடு மார்க்கெட்டில் போய் நீங்கள் விசாரித்து பார்த்தீங்கன்னா ரேவதி அவங்களுடைய மக ராஜா அப்படின்னு நீங்கள் விசாரித்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அடிப்பாங்க. நீ வந்து திருந்த மாட்டியா, நீ திருந்த மாட்டியான்னு சொல்லி அவ்வளோ அடிப்பாங்க. இதுக்கு மத்தியில் வந்து எங்கள் அப்பா வந்து இந்த மீன்பாடி வண்டியிலேருந்து பெரிய மீன்பாடி வண்டி வாங்கிட்டார். பெரிய மீன்பாடி இந்த மோட்டர் வச்சுருக்கோம். அதை வந்து பார்த்திங்கன்னா 97வது வருஷம் 8வது வருஷத்தில் அந்த வண்டி ரொம்ப ஃபேமஸ்ஸு. அந்த வண்டியில் தான் வந்து நிறைய அந்த லோடு சாமான்லாம் ஏற்றின்னு போவாங்க. அப்போல்லாம் டாடா ஏசின்ற அந்த லோடு ஆட்டோலாம் கிடையாது. எங்கள் அப்பா அந்த வண்டி வாங்கிட்டார். அப்போ எனக்கு ஒரு 12 வயசு இருக்கும். அந்த 12 வயசு இருக்கும்போது எங்கள் அப்பா வண்டி ஓட்ட நான் ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் அப்பா வண்டியை நான் எடுத்து ஓட்டும் போது என்னை எங்கே பார்த்தாலும் போலீஸ் பிடிப்பாங்க. சின்ன பையனாகிற
இந்த வண்டியை ஓட்டின்னு வரைய, சின்ன பையனாகிற இந்த வண்டி ஓட்டின்னு வரையன்னு சொல்லி எல்லா இடத்துலையும் என்னை பிடிப்பாங்க. நீ ஸ்கூலுக்கு போகக்கூடாதா, உன்னை படிக்க யாரும் அனுப்பலையா, நீ வந்து ஸ்கூலுக்கு போயிருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு என்னை எங்கே பார்த்தாலும் போலீஸ் பிடிக்கும். நான் அங்கே போய் சொல்லிட்டு வந்துடுவேன், இந்த மாதிரி எங்கள் அப்பாவுக்கு சுகருங்க, எங்கள் அப்பாவுக்கு 2 கால் கிடையாது, நான் வீட்டுக்கு இந்த காசு எடுத்து போய் கொடுத்தா தான் எனக்கு என் குடும்பம் ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு என் டிராஃபிக் போலீஸ்காரங்கெல்லாம் நான் போய் சொல்லிட்டு நான் வண்டி எடுத்துன்னு வந்துடுவேன். அப்போ என் கூட வண்டி ஓட்டுற எல்லாம் பெரிய பெரிய அண்ணாலாம் என்னை பார்த்து சொல்லுவாங்க, இன்றைக்கி நான் ஒரு நாள் எங்கள் அண்ணன் நீ மாட்ட போகிற பாருன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நாங்கள் கோயம்பேடு மார்க்கெட்லேருந்து பாரிஸுக்கு நார் ஏற்றின்னு வருவேன். அந்த சாவுக்கு மாலைலாம் கட்டுறாங்களா, அந்த நார் ஏற்றின்னு வருவேன். ஒரு வாட்டி அந்த நார் ஏற்றின்னு வந்தால் 400 ரூபா தருவாங்க. அதை பார்த்தீங்கன்னா பகலில் ஏற்றின்னு வர முடியாது, ஆனால் ரொம்ப ஹைட்டாக வச்சு கட்டி கொடுப்பாங்க. அந்த ஹைட்டாக கட்டி கொடுக்குற நாரை நான் ஏற்றின்னு வரணும், 400 ரூபா தருவாங்க. அது நைட்டில் தான் வரணும். நைட்டு பார்த்திங்கன்னா 11 மணிக்கு மேலே 12 மணிக்கு மேலே தான் எடுத்துன்னு வர முடியும். பகலில் ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும். அந்த காலி ரோட்டில் எடுத்துன்னு வரணும்னு எடுத்துன்னு வருவாங்க. அப்புறம் அந்த பெங்களூர் ரோஸு, அந்த டெய்ரி பூ, அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த லோடு எடுத்துன்னு போய் போட்டால் ஒரு நடைக்கு 400 ரூபா. அப்போது என்னுடைய 12வது வயசுலேயே நான் எங்கள் வீட்டுக்கு ஒரு 2000 ரூபாய் சம்பாதித்து கொடுக்கக்கூடிய சூழ்நிலை கூடியவனாக இருந்தேன். ஆனால் அந்த 2000 ரூபாய் சம்பாதிச்சு நான் கொடுத்தா கூட எங்கள் வீட்டில் நிம்மதி இல்லை. காரணம், எங்கள் அப்பா நாங்கள் எவ்வளோ சம்பாதிச்சு எடுத்துன்னு வந்தாலும் எங்களுக்கு தெரியாமல் வீட்டை பூட்டை ஓடிச்சு எடுத்துன்னு போய் குடிக்க ஆரம்பிச்சிடுவார், கிளப்புக்கு போயிடுவார். எங்கள் அப்பாவை தேடி நாங்கள் மறுபடியும் போய் வருவோம். எங்கள் அப்பாவை நாங்கள் தேடி எங்களுக்கு மனம் தளர்ந்து போய் எவ்வளோ பணம், எவ்வளோ இழப்பு. எங்களுக்கு தெரியாது, இயேசு கிறிஸ்துவை தெரியாது, அவர் நாமத்தை பற்றி தெரியாது, அவர் மகிமை பற்றி எங்களுக்கு தெரியாது. அவரை பற்றி எங்களுக்கு யாருன்னா சொன்னால் கூட அது ஏற்றுக்கிற இருதயங்கள் எங்களுக்கு கிடையாது. ஏன்னா நாங்கள் காலங்காலமாக நாங்கள் கருமாரி அம்மனை கும்பிட்றவங்க, நாங்கள் எங்கள் அப்பா முருக பக்தர், முருகரை கும்பிட்றவங்க, எங்கள் அப்பா சபரிமலைக்கு போகிறதுனால நாங்கள் ஐயப்பனை கும்பிட்றவங்க. எங்களுக்கு இயேசுவை பற்றி சொன்னால் அதை புரிஞ்சுக்கிற அறிவு எங்களுக்கு கிடையாது. நாங்கள் எவ்வளோ பணம் சம்பாதிச்சோம். நீங்கள் கோயம்பேடு மார்க்கெட்டில் விசாரித்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா தனியாக கடை போட ஆரம்பிச்சிட்டாங்க, நான் வண்டி ஓட்ட ஆரம்பித்தேன், எங்கள் அப்பா ஒரு வண்டி ஓட்ட ஆரம்பித்தார். நாங்கள் எவ்வளோ சம்பாதிச்சாலும் நாங்கள் பிளாட்ஃபார்மில் தான் படுப்போம். நாங்கள் வீடுன்ற வீட்டில் இல்லவே இல்லை. வீடு எடுத்துருந்தோம் நாங்கள் கோயம்பேடில். ஆனால் கோயம்பேடு மார்க்கெட்டில் அந்த கார்லாம் பார்க்கிங் பண்ணுற அந்த பிளாட்ஃபார்மில் தான் நாங்கள் தங்கியிருந்தோம். அந்த பிளாட்ஃபார்மில் நாங்கள் தங்கியிருக்கும் போது அந்த மீன்பாடி தான் நான் ஓட்டுவேன். அந்த மீன்பாடி ஓட்டிகிட்டு வந்தேன்னா நான் எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லி எங்கள் அப்பாவுடைய கண் பார்வையில் நான் இருக்கணும்னு சொல்லிவிட்டு நான் தாயபாஸ் விளையாடுவேன். அந்த தாயபாஸ் விளையாடுறதுக்கு அவங்க அலோவ் பண்ணுவாங்க எங்கள் வீட்டில். ஏன்னா எங்கள் கண்ணுக்கு தானே இருக்கிறான், எங்கேயும் போகாது இருக்கிறான்னு சொல்லி ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக ஜூது விளையாடுவேன். அவங்களுக்கு தெரியாமல் சில இந்த பாக்கு போடுறது, ஆன்ஸு போடுறது, சிகரெட்டு பிடிக்கிறதுலாம் அவங்களுக்கு தெரியாமல். ஆனால் அவங்க இருக்கும்போது அவங்க கண் பார்வையில் தாயபாஸு, இந்த சீட்டாட்டம் இதெல்லாம் விளையாடுறது என்னுடைய வழக்கமாக இருந்தது. அது நாங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக செய்வோம். ஏன்னா எனக்கு வேறு எதுவும் தெரியாது, எனக்கு பின்னாடி படிப்பும் கிடையாது, எங்களுக்கு நல்ல விஷயம் சொல்லிக் கொடுக்க ஆளும் கிடையாது, நல்ல நிலைக்கு போகக்கூடிய சூழ்நிலை கிடையாது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சதுலாம் அதான், எனக்கு தாயபாஸ் விளையாடுறது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக போய் விளையாடுவேன். இந்த காசு ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஒரு நாளைக்கு 2000 ரூபா சம்பாதிப்பேன். அந்த 2000 ரூபாயில் நிறைய காசு நானும் அந்த சீட்டாட்டமும் தாயபாசத்தை தான் நான் விளையாடுவேன். அப்போ எனக்கு வெறும் அந்த 13 வயசு 12 வயசு அதுக்குள்ளே தான் என்னுடைய வயசு. 99வது வருஷத்தில் ஜெயலலிதா அம்மா அந்த வண்டியை நிப்பாட்டிடுறாங்க. அந்த மீன்பாடி வண்டியை ஸ்டாப் பண்ணுறாங்க, இந்த வண்டி ஓடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டினோன்னா மறுபடியும் நான் அந்த கோயம்பேடு மார்க்கெட்டில் வீட்டில் இருக்கிறேன். எனக்கு வீட்டில் சும்மா என்னால் இருக்க முடியாது, நான் போய் சுற்றிட்டு வந்தால் தான் எனக்கு. இப்போ என்னுடைய சூழ்நிலை என்னென்னா, எங்கள் அம்மா கண்ணை இமைக்கிற நேரத்தில், எங்கள் அப்பா கண்ணை இமைக்கிற நேரத்தில் நான் எங்கன்னா ஓடி போயிடுவேன். அது ஒரு நைட்டு தான் வருவேன். என்னால் ஒரு இடத்துல உட்கார வைக்கிறாங்களே, இங்கேயே உட்காந்துக்கிறோமே, நம்மளை எங்கன்னா போய் சுற்றிட்டு நீங்கள் பாருங்கள், ஒரு 13 வயசு பையன் என்னுடைய சூழ்நிலை பார்த்திங்கன்னா எங்கன்னா சுத்தக்கூடிய ஒரு ஆவி எனக்குள்ளே இருந்ததை தவிர, எங்கன்னா போய் எதனா ஒரு பிரச்சனையை கொண்டு வர ஆவி இருந்ததை தவிர என்னால் படிக்க போக முடியல. என்னை சரியாக அவங்க கைட் பண்ண முடியல. அவங்களுடைய சூழ்நிலையிலேருந்து, அவங்க பிரச்சனையிலேருந்து என்ன அவங்களால பார்த்துக்க முடியல. நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ஹாஸ்டல் சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் அந்த ரியாப் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அப்படி ஒரு சூழ்நிலை அன்றைக்கி இருந்திருந்தால் எங்கள் அப்பா அம்மா எல்லாத்துமே அங்கே சேர்த்துட்டு இருப்பாங்க. இன்னும் ஒரு சைடு சொல்கிறேன், அன்றைக்கி இருந்த சூழ்நிலை பார்த்திங்கன்னா அனாவசியமாக விளையாட்டாக போய் எதனா ஒரு விஷயத்தை திருடுவோம், விளையாட்டாக போய் எடுத்துருவோம். ஒரு இது திருட்டாச்சே, இது தவறாச்சே, இது ஊராமுட்டு பொருளாச்சே, இதை நம்ம எடுக்கிறோமே அப்படின்னு தெரியாது. அதே போல் நைட் நேரத்தில் யாருன்னா தூங்கி இருந்தாங்கன்னா நாங்கள் அவங்க மூக்கில் இந்த பொடி போட்டு எழுப்பி விட்டுட்டு அவங்கள போட்டு எதனா ஒன்று அடிச்சுட்டு நாங்கள் ஓடிடுவோம். நிறைய பார்த்திங்கன்னா எங்களையே அறியாமல்
ரொம்ப தீமைகளை செஞ்சுக்கிறோம். அது விளையாட்டுத்தனமாக ரொம்ப தவறான காரியத்தை நம்ம நிறைய செஞ்சுருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி அதை உணரும் போது ரொம்ப வேதனைப்படுறோம். ரொம்ப மோசமான ஒரு மனுஷங்களாக நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்மளுக்கு முன்னாடியே நம்ம ஏசப்பாவை தெரிஞ்சிருந்தால் நம்ம வந்து ஒரு நல்ல மனுஷனாக வாழ்ந்துருக்கலாமேன்னு சொல்லி அது உள்ள ஒரு பாரம் இன்றைக்கி வரைக்கும் இருந்துன்னு இருக்குது. அந்த நேரத்தில் வந்து என்னை எதனா பண்ணிடணும்னு எங்கள் வீட்டில் முடிவு கூட எடுத்துட்டாங்க. ஏன்னா இவன் அடங்க மாட்டான், இவனால் ஒரு நாளைக்கு ஒரு பிரச்சனை வருது. நீங்கள் பார்த்தீங்கன்னா கோயம்பேடு மார்க்கெட்டில் என்னுடைய ஃப்ரெண்டோடைய அம்மாங்கெல்லாம் சொல்கிறத நானே கேட்டுருக்கிறேன். இந்த பையன் கூட சேராதீங்க, இந்த பையன் அடங்காத பையன், இந்த பையன் சும்மா இருக்காது, இந்த பையன் எதனா ஒரு பிரச்சனை வலிச்சுன்னு வரும். இப்படி அவங்க சொன்னதெல்லாம் என் கண்ணு பார்த்துருக்குது, என் காது கேட்டுருக்குது அவங்க பேசுகிறது. அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம கூட சேரக்கூடாது சொல்கிறாங்களேன்னு பார்த்து நான் நிறைய நான் யோசனை பண்ணியிருக்கேன். நிறைய விஷயங்கள் யோசனை பண்ணியிருக்கிறேன். இப்படி சொல்கிறாங்களேன்னு சொல்லி. ஏன்னா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நான் தள்ளப்பட்டிருந்தேன். அது என்னை மீட்க என்னுடைய தாயாரால் முடியல, என் தகப்பனாரால் முடியல, என்னுடைய உறவுகளால் முடியல, எந்த சமுதாயமும் எனக்கு முன் வரல, நாங்கள் வணங்கின தெய்வமே எங்களுக்கு முன் வரல. அப்படி ஒரு கெட்ட சூழ்நிலை நான் கண்ணீர் விட்டு சொல்லணும். நான் வாழ்ந்த அந்த வாழ்க்கை இந்த 13 வயசுலேயே நான் பண்ணாதது கிடையாது. அது விளையாட்டுத்தனமாக பண்ணோம். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா திருவிழுக்காட்டில் வந்து பார்த்திங்கன்னா அப்போல்லாம் உரசாராயமே விற்கும். அதுக்கப்புறம் முல்லை நகர் வேசார்படியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரயில்வே ட்ராக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு 10 ரூபா பாக்கெட்டு சாராயம் வைப்பாங்க. அங்கே நான் என்னுடைய நண்பர்களோடு இங்கே கோயம்பேடு பூ மார்க்கெட்லேருந்து முல்லை நகரில் இருக்கிற பசங்க வந்து இங்கே லோடு தூக்குறதுக்கு வருவாங்க பூ மார்க்கெட்டுக்கு. அந்த பசங்களோடு அவங்க வீட்டுக்கு அங்கே போயிடுவேன். அங்கே போயிட்டால் அங்கே 2 நாள் அங்கே இருப்பேன் முல்லை நகரில். அந்த முல்லை நகரில் பார்த்திங்கன்னா ஒருத்தர் இருக்கிறார். அவர் பேர் பிலிப்ஸ். அவர் ரொம்ப பெரிய ஒரு ஆள். அவர் வீட்டில் தான் நாங்கள் போய் தங்கியிருப்போம். அவர் எங்களை சின்ன பசங்கன்னு சேர்த்துப்பார். அந்த இடத்துல அந்த உரசாராயம் குடிச்சிட்டு 2 நாள் அங்கே இருப்பேன். திருவிழாக்காட்டில் எங்கள் நண்பர் வீட்டுக்கு போனால் அங்கே உரசாராயம் குடிச்சிட்டு அங்கே இருப்பேன். இந்த விஷயங்கள்லாம் வந்து எங்கள் வீட்டுக்கு தெரியாது. ஒரு நாள் எங்கள் அம்மாவுக்கு தெரிய வரும்போது எங்கள் அம்மா சொன்னாங்க, இனிமேல்ட்டு அவன் செய்ய மாட்டான் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. இந்த உலகத்தில் வந்து நான் எத்தனையோ ஆளில் பார்த்துட்டு எங்கள் அம்மா வந்து அவன் செய்ய மாட்டான்ற ஒரு வார்த்தையை சொன்னாங்க. அதுலேயும் எனக்கு ஒரு கஷ்டம். என்னடா நம்ம இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டு வந்து நம்ம செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்களே, நம்ம வந்து இதை தப்பு செய்கிறோமேன்னு உள்ள ஒரு பாரம் இருக்கும். இப்படி ஒரு சூழ்நிலையில் தான் போயிட்டு இருந்தேனே தவிர எனக்கு சரியான வேலை கிடையாது, சரியான கல்வி கிடையாது, சரியான ஒழுக்கம் கிடையாது, சரியான யார்கிட்ட எப்படி பேசணுன்ற முறைமைகளே எனக்கு தெரியாது. ஏன்னா நான் வளர்ந்தது பிளாட்ஃபார்ம், நான் வளர்ந்தது ஒரு போராட்டம் உடைய ஒரு குடும்பத்தில், நான் வளர்ந்தது இந்த சென்னை சிட்டிக்குள்ளே இருக்கிற இந்த சூழ்நிலையில் வளர்க்கப்படுறேன். நான் உங்களுக்கு தெரியுமா தெரியாது, எனக்கு சீரணி அரங்கம், நீங்கள் மெரினா பீச்சில் சீரணி அரங்கம் இருந்தது. அந்த சீரணி அரங்கத்தில் நாங்கள் நிறைய சுற்றின்னு வந்துருக்குறோம். பகலெல்லாம் சுற்றி சில நேரத்தில் அப்பா அம்மா தூங்குனதுக்கப்புறம் நைட்டில் போய் சுற்றுவேன் அங்கே விளையாடுறது. இதே தான் அந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நைட்டு பகல் இந்த தூங்காத மாதிரி ஒரு ஆவின்னு வச்சுக்கோங்களேன். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்த என்ன இயேசு தொட்டார். நான் ஒரு 13 வயசு இருக்கும்போது எங்கள் சகோதரிக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. இளையவான் என்ற என்னுடைய சகோதரி, கூட பிறந்த சகோதரி, அவங்களுக்கு திருமணம் ஆகிடுச்சு. அந்த ஜாம்பஜாரில் இருக்கிற எங்களுடைய அத்தை பையனுக்கு அவங்கள கட்டி கொடுத்தோம். அப்போ நாங்கள் கோயம்பேடு மார்க்கெட்டில் இருக்கிறத பார்த்துட்டு அவங்க ஒரு நல்ல நிலவரத்துக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்னு நினச்சி அவங்க என்ன பண்ணிட்டாங்க, எங்கள் தாயார்கிட்ட வந்து எங்கள் சகோதரியை கேட்டு கல்யாணம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஒரு குழந்தை ஒன்று பிறந்தது. அந்த குழந்தை வந்து இருதய ஓட்டையாக பிறந்துடுச்சு. அந்த குழந்தை இருதய ஓட்டையாக பிறந்ததுனால நாங்கள் கோயம்பேடு மார்க்கெட்லேருந்து என்ன காசு சேர்த்து வச்சுருந்தோமோ இதெல்லாமே ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டலில் 2 ஆப்ரேஷன் பண்ணாங்க அந்த குழந்தைக்கு. அது இல்லாமல் நாங்கள் வந்து நிறைய நடிகர்லாம் பார்த்து இந்த டொனேஷன்லாம் கேட்டு வாங்கி அந்த குழந்தைக்கு ஆப்ரேஷன் பண்ணோம். பாருங்கள், எங்கள் அம்மா அந்த குழந்தைக்கு 2 ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க. அந்த குழந்தைய எப்படியாகிலும் காப்பாற்றணும்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பெரிய ஆசை. நாங்கள் வந்து அந்த குழந்தைய வச்சுன்னு போகாத இடம் கிடையாது, போகாத வேண்டுதல் கிடையாது, செய்யாத தெய்வீகமான வழிபாடு கிடையாது, எல்லாத்தையும் நாங்கள் செஞ்சோம். அந்த குழந்தை எப்படின்னா பிழைக்கணும், நம்முடைய மகளுடைய குழந்தையாச்சே, அந்த குழந்தைய எப்படின்னா காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு வாஞ்சியோடு இருக்கிற நேரத்தில் ஏசாமி எங்கள் அம்மாவை தொட்டார். எங்கள் அம்மாவை ஏசாமி தொட்ட விதம் பார்த்திங்கன்னா, நாங்கள் கோயம்பேடு மார்க்கெட்டில் இருப்போம். அங்கே 2 பேர், ஒரு சகோதரன் ஒரு சகோதரி வந்து அடிக்கடிக்கு வந்து கோயம்பேட்டில் வந்து எல்லாருக்கும் ஜெபம் பண்ணுவாங்க. அப்போ எங்கள் அம்மாவே அந்த சகோதரனையும் அந்த சகோதரியும் பார்த்து திட்டுவாங்க. நீங்கள் போயிட்டு உங்கள் சாமியை பற்றி எங்கன்னா போய் சொல்லுங்கள், நீங்கள் வந்து எங்ககிட்ட சொல்லக்கூடாது, நாங்களாம் வந்து இந்துக்கள் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா ரொம்ப வைராக்கியமாக பேசுவாங்க. ஏன்னா எங்கள் அம்மா மொட்டை அடிச்சுன்னே இருப்பாங்க.
எங்கள் அம்மா வந்து எல்லோரும் மொட்டைன்னு தான் கூடுவாங்க. எங்கள் அம்மா எல்லா கோயில்லையும் மொட்டை அடிக்கிறவங்க. எங்கள் அம்மா கிறிஸ்தவத்தை பற்றி பேசினாலும் அவ்வளோ கோவப்படுறவங்க. அந்த குழந்தைய காப்பாற்றணும்னு சொல்லி இயேசுநாதரை விசுவாசிக்க ஆரம்பித்தாங்க, ஏசாமியை. ஐயோ, எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப ஆர்வம் வந்துடுச்சு. இந்த குழந்தைய எப்படின்னா காப்பாற்றணும், ஏசாமிக்கிட்ட போனால் ஒரு விடுதலை கிடைக்குமா, ஏசாமிக்கிட்ட போனால் ஒரு சுகம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்புனதுக்கப்புறம் அவங்க ஜெபம் பண்ணும் போது கர்த்தர் அற்புதம் செய்ய ஆரம்பித்தார். அந்த குழந்தை ஒரு நாள் மூச்சு பேச்சு இல்லாமல் இருக்கும்போது அந்த குழந்தைய எடுத்துக்கின்னு அவசரமாக கேஎம்சி ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது அப்போ ஒரு ஜெபம் பண்ணிக்கிறாங்க. இந்த குழந்தை கேஎம்சிக்கு போகிறதுக்குள்ளே உயிர் அடைஞ்சிடுச்சு, இல்லை அந்த குழந்தையுடைய நார்மல் நிலைக்கு வந்துடுச்சுன்னா நான் உங்களை நம்புகிறேன்னு சொன்னோன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அந்த குழந்தை அழ ஆரம்பிச்சிட்டது. இது வந்து அவங்களுக்கு நம்பிக்கை கூடிடுச்சு. அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, அப்பா அம்மாவுடைய ஆறுதல் இல்லை, கணவருடைய ஆறுதல் கிடையாது, உலகத்தில் வேறுடைய ஆறுதலும் கிடையாது, நம்ம எவ்வளோ வழிபாடு செஞ்சுட்டு அந்த கடவுளுடைய ஆதரவும் இல்லை. ஆனால் சபைக்குள்ளே போகும்போது அந்த தேவனுடைய வார்த்தைகள் வந்து எங்கள் அம்மாவை தொட ஆரம்பிச்சிச்சு. எங்கள் அம்மாவுக்கு ஒரு பெரிய ஆறுதல் ஆகிடுச்சு. எங்கள் அம்மாவுக்கு ஐயோ எத்தனை நாளாக இந்த இப்படி நல்ல ஒரு தெய்வத்தை விட்டுட்டோமேன்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு பெரிய வாஞ்சம் வந்துட்டுக்குது. போனாங்க, உடனே ஞானஸ்தானம் எடுத்தாங்க, போனாங்க, உடனே வெள்ளை புடவை கட்ட ஆரம்பித்தாங்க, போனாங்க, திடீர்னு நகையை ஒப்பு கொடுத்தாங்க. இயேசுக்காக இனிமேல்ட்டு வாழணும்ப்பா, நான் இவ்வளோ நாள் வந்து கெட்டவளாக வாழ்ந்துட்டேன்னு சொல்லி எங்கள் அம்மா உமா பொடி போடாமல் இருக்கவே மாட்டாங்க. உமா பொடி எங்கே இருந்தாலே எங்கள் அம்மாவுக்கு வாங்கி வந்து கொடுக்கணும். உமா பொடி போடுவாங்க. எங்கள் அம்மா வந்து சின்ன சின்ன ஜாக்கெட்டு போடுவாங்க. எங்கள் அம்மா வந்து கோவப்படும், அவ்வளோ கோவப்படுவாங்க. சண்டை எங்கே பார்த்தாலும் போட்டுருவாங்க. அவ்வளோ கோவப்படக்கூடியவங்க. இந்த சொல்லப்போனால் நகை கூட ஒப்பு கொடுத்துட்டாங்க. எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துட்டு இயேசுக்காக வாழணுன்ற ஒரு எண்ணத்தில் ஆகிட்டாங்க. அந்த நேரத்தில் எங்கள் அம்மாவுடைய ஆர்வம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்து நாங்கள் வந்து திடீர்னு எங்களை சர்ச்சுக்கு கூப்பிட்டா நாங்கள் வர முடியுமா? நாங்கள் வந்து புள்ளியார் ஊர்கோலத்துக்கு போகிறாள். நான் எதனா கோயில் எதனா ஃபங்க்ஷன் நாங்கள் போய் டான்ஸ் ஆடுறாள். நான் ஒரு சாவு ஊந்தில் டான்ஸ் ஆடுறாள். நான் திடீர்னு என்னை வந்து சர்ச்சுக்கு ஒன்று கூப்பிட்டா இந்த ஞாயிற்றுக்கிழமைனாலே நான் எங்கன்னா ஓடி போயிடுவேன். எங்கள் அப்பா எங்கன்னா ஒரு கோணத்தில் ஓடி போயிடுவார். எங்கள் அக்கா சொல்கிறேன் நான் வரலன்னு சொல்லி. எங்கள் அம்மா எங்களை எப்படின்னா அந்த சபைக்கு கொண்டு போகணும் எண்ணத்திலேயே தான் எங்கள் வீட்டில் பேசுவாங்க டெய்லி. எங்கள் அம்மா எப்போவுமே கோவப்படக்கூடிய ஒரு ஆள் சர்ச்சுக்கு வந்துடணும்னு சொல்லி எங்களை வலுக்கட்டாயமாயிட்டு போவாங்க சர்ச்சு உள்ளே போய் கொஞ்ச நேரம் கூட எங்களால் உட்கார முடியாது. எப்படின்னா நாங்கள் ஓடி வந்துடுவோம், ஐயோ எங்கே உட்கார முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு நாள் வந்து அந்த சபையில் வந்து அந்த சர்ச்சில் எங்கள் அம்மா போயின்னு இருந்த சர்ச்சில் ஒரு வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த கோயம்பேடு மார்க்கெட்டில் இருக்கிற பசங்க எல்லாருமே ஒரு கூட்டமாக அந்த வேலைக்கு போயிருந்தோம். தர போடுறாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. அன்றைக்கி போயிட்டு ரொம்ப ஆர்வமாக நாங்கள் தர போடுறதுக்கு செங்கல் ஜல்லி எல்லாமே ஒடிச்சுன்னு இருக்கும்போது அந்த பாஸ்டர் என்னை பார்த்துட்டு கேட்டார், தம்பி நீ நல்லா இருக்கிறியடா, நீ வந்து சின்ன பையனாக லுங்கி கட்டின்னு இருக்கிற, நீ வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கிற, நல்ல வேலைலாம் செய்கிற, நீ இங்கே சர்ச்சில் இருக்கிறான்னு சொன்னேன். நான் இது வரைக்குமே என்கிட்ட தம்பின்னு பேசுனதும் கிடையாது யாருமே, இது வரைக்கும் அன்பை என்கிட்ட பேசுனது யாருமே கிடையாது. ஏன்னா நாங்கள் வளர்ந்த இடத்துல எங்களை வந்து அசியமாக கூப்பிட்டு தான் பேசுவோம். நாங்கள் எங்களை கெட்ட வார்த்தையில் கூப்பிட்டு தான் எங்கிட்ட அடுத்த வார்த்தையே பேசுவாங்க. ஆனால் இதுதான் ஃபஸ்ட்டு டைம் அந்த பாஸ்டர் தான் வந்து எங்களை வந்து, தம்பி நீ ஒரு நல்ல ஒரு ஆக்டிவாக இருக்கிறியடா, நீ நிறைய விஷயம் பண்ணலாம்டா, எங்கள் கூட இருறான்னு சொல்லி சொன்னார். சரிங்க ஃபாதர் நான் வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அவர்கிட்ட சொல்லிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த வாரந்தோறும் வந்து சர்ச்சுக்கு வந்து எல்லோரும் கூடயும் நான் போய் உட்காருறது. அங்கே போனாலும் தூக்கம் வந்துடும், படுத்துருவோம். அவங்க சொல்கிற அந்த வார்த்தை பைபிள் பற்றி எனக்கு தெரியாது, ஏன்னா சுத்தமாக எனக்கு படிக்க தெரியாதனால சுத்தமாக பைபிள் தெரியாது. நான் போய் உட்காந்துட்டு அப்படியே வந்துடுவேன். சில நேரத்தில் புரியாது, ஒன்றுமே புரியாது. அவங்கக்கிட்ட கேட்குற அளவுக்கும் அவங்க நம்மளுக்கு நெருக்கமான ஆள் கிடையாது. சும்மா அவங்க கூப்பிட்டாங்கன்றதுக்காக போயிட்டு வந்துன்னு இருந்தேன். ஒரு நாள் எங்கள் அக்கா வீட்டுக்காரரும் எங்கள் அக்காவுக்கும் ஒரு பிரச்சனைனால எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, எங்கள் அக்கா வந்து இந்த 1008க்கு வந்துட்டாங்க. இங்கே வந்துட்டாங்க. நானும் என்னை விட்டு போயிட்டாங்களே, நானும் அவங்க கூட வந்துட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, இங்கே வந்தால் நீ கெட்டுருவப்பா, நீங்கள் வராத, நீ வந்து சர்ச்சிலே இரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு 13 வயசு கரெக்டாக முழுசாக என்னை வந்து அரும்பாக்கத்தில் இருக்கிற சர்ச்சிலே என்னை விட்டு வந்துட்டாங்க. அங்கே வந்து எங்களுக்கு சர்ச்சு கிடையாது. அங்கே எங்கள் சர்ச்சு பாஸ்டருங்களாம் வந்து அந்த கூவாத்தில் ஒரு சின்ன இடத்துல தங்கியிருப்பாங்க. ஏன்னா அங்கே தங்க வச்சுட்டாங்க. சரி இங்கே வந்து 1008 நீ கெட்டு போயிடுவேன், இங்கேயே இருன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு நான் இங்கேயே இருந்தேன். எனக்கு ஒரு 13 வயசில் என்னை சர்ச்சில் விட்டு வந்துட்டாங்க. நாங்கள் சர்ச்சில் இருக்கும்போது அங்கேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு தண்டலன்ற ஒரு ஊரில் ஒரு 3 வருஷம் என்னை போட்டு வச்சுருந்தாங்க. அங்கே ஒரு 3 வருஷம் தங்கியிருந்தேன்.
அருமந்தன்ற ஊரில் ஒரு 3 வருஷம் போட்டிருந்தேன். எங்கள் பாஸ்டர் கூட சேர்ந்து நிறைய கிராமங்களுக்கு ஊழியத்துக்கு போயிருக்கிறேன். எனக்கு படிப்பே கிடையாது. எனக்கு பைபிள் படிக்க தெரியாது. எனக்கு பைபிளே தெரியாது. எனக்கு என்னுடைய பேரை தவிர எனக்கு வேறு ஒன்றும் போட தெரியாது. நான் அவங்க கூடயே இருக்கும்போது ஒரு நாள் எனக்குள்ளே ஒரு பெரிய ஆசை, என்னென்னா எல்லாரும் படிக்கிறாங்க, பைபிளில் இருக்க நிறைய வசனங்கள் எடுக்கிறாங்க. நான் இப்போ அந்த வசனத்தெல்லாம் எப்படி எடுக்கிறாங்கன்னு தெரில, பெரிய புத்தகமாக இருக்குது. திடீர்னு பார்த்தா அந்த பைபிளில் இருக்கிற வசனத்தை சொல்கிறாங்க, அதில் ஒரு பட்டுன்னு இவங்க சொன்ன உடனே ஒரு ஆள் எடுக்கிறாங்க. இது நம்மளுக்கு எதுவும் தெரிய மாட்டேங்குதே, நம்ம எப்படியே இருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளே ஒரு கேள்வி, ஏன் நம்ம ஜெபம் பண்ணால் ஏசப்பா செய்கிறாரா பார்க்கலாமா அப்படின்ற ஒரு கேள்வியில் என்ன பண்ணேன். நான் அப்போ தான் ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். ஏசப்பா நான் படிக்கணும், எனக்கு படிக்க எனக்கு தெரியணும், என் பேர் ராஜான்ற பேரை தவிர எனக்கு வேறு ஒன்றுமே தெரியலையே, நான் படிக்கணும்னு சொல்லிவிட்டு அப்போ நான் ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ நான் இதை குறித்து 4 பேர்கிட்ட பேச ஆரம்பித்தேன், எனக்கு படிக்க தெரிலன்ற வார்த்தையை. அப்போது அங்கே பக்கத்தில் ஒரு டியூஷன் சென்டர் ஒன்று இருந்தது. அது வந்து சின்ன சின்ன பசங்களாம் போகிறது. எனக்கு ஒரு 13-14 வயசு ஆயிடுச்சு. நான் ஒரு 1.5 வருஷம் கழிச்சதுக்கப்புறம் ஒரு 14-15 வயசுக்கிட்ட தான் அந்த படிக்கணும்னு ஆர்வம் வந்தது எனக்கு. அந்த நேரத்தில் நான் அங்கே டியூஷன் சென்டர் ஒன்று இருந்தது. அந்த டியூஷன் சென்டரில் போய் விசாரித்தேன். அவர் என்ன சொன்னேன், நீ வாப்பா அப்படின்னு சொல்லியிருந்தார். நான் ஜெபம் பண்ணிவிட்டு ஒவ்வொரு நாளும் அவர்கிட்ட போய் தமிழ் படிக்க கற்றுக்கினேன். அப்போ ஜெபம் பண்ணிட்டு நான் போகும்போது இன்றைக்கி நான் ஒரு சபையில் போதிக்கிற அளவுக்கு இன்றைக்கி நான் தமிழ் படிக்கிறேன். இன்றைக்கி இங்கிலீஷும் நான் படிக்கிறேன். இது கடவுளுடைய கிருபை. எனக்கு என்னுடைய ஜெபத்தில் அவர் எனக்கு உதவி செஞ்சார். அது மாத்திரம் இல்லை, நான் அங்கே இருக்கும்போது என்னுடைய ஊழியக்காரருக்கு நான் என்னென்ன வேலையெல்லாம் செய்யணுமோ நான் அவருக்கு வண்டி ஓட்ட கற்றுக்கினேன். அங்கே அந்த சபையில் இருக்கும்போது நான் வந்து கார் ஓட்ட அங்கே கற்றுக்கினேன். அடுத்தது எங்களுடைய சபையில் இருக்கிற சின்ன வேலையெல்லாம் நான் செஞ்சுனே இருப்பேன். எல்லா வேலையும் நான் எனக்கு பலன் இருக்கிற வரைக்கும் நான் தேவனுடைய ஆலயத்தில் என்னை வேலைகளை செஞ்சுனே இருந்தேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் எனக்கு இரக்கம் பாராட்டி என்னை கர்த்தர் உயர்த்த ஆரம்பித்தார். என்னுடைய 20வது வயசு வர வரைக்குமே நான் அந்த சபையில் தான் தங்கியிருக்கேன். அந்த சபையில் பல ஊழியத்தில் ஈடுபட்டிருக்கிறேன். பல கிராமத்தில் என்னை தங்க வச்சுருக்கிறாங்க. பல கிராமத்துக்கு இயேசுவை பற்றி அறிவிக்க நான் போயிருக்கிறேன். நான் அந்த ஊழியத்தை செய்யும் போது எந்த விதமான ஒரு சம்பளமோ ஒரு கைமாறான காரியத்துக்கோ இல்லை. எங்கள் அம்மாவுக்கு என்னென்னா, நீங்கள் வந்து கெட்டுருவேன், நீங்கள் வராத தயவு செய்து. எங்கள் அம்மாவுக்கு என்னென்னா, நீங்கள் கெட்டு போகிறத நான் பார்க்கக்கூடாது, என்னை கொஞ்சம் நீ புரிஞ்சுக்கோ. அதனால் என்கிட்ட பலமுறை என்னை பார்த்து கெஞ்சிருக்கிறாங்க. என்னை பார்த்து நீங்கள் வராதப்பா கெட்டுருவேன்னு சொன்னதுனால, சரி நம்ம இங்கே வந்தால் கெட்டுருவேன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சபையிலேயே அங்கேயே தங்கியிருந்தேன். அந்த சர்ச்சிலேயே தங்கியிருந்தேன். அந்த ஊழியத்திலே இருந்தேன். அந்த ஊழியத்தை விட்டு நான் எங்கேயும் போனதே கிடையாது. என்னுடைய எல்லாத்தையும் நான் மறந்து நான் தேவனுடைய சபையில் தேவனுடைய ஊழியத்துக்காக ஆண்டவருக்காக எங்கள் அம்மா சொன்ன வார்த்தைக்காக நான் அங்கேயே வந்து சபையில் நான் தங்கியிருந்தேன். அந்த சபையில் தங்கியிருந்த காலம் முடிஞ்சதுக்கப்புறம் எங்கள் அம்மாவுக்கு என்னென்னா, பிள்ளைய பிரிஞ்சு ரொம்ப நாள் இருந்துட்டோமே, அவனுக்கு ஒரு திருமணம் பண்ணி பார்க்கணும், அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் அம்மா என்ன பண்ணிட்டாங்க, நீங்கள் வந்துருப்பா இப்போது எங்கள் கூட வந்து இருன்னு சொல்லிவிட்டு எனக்கு ஒரு பொண்ணு பார்த்து அவங்க கல்யாணம் பண்ணி வச்சுருந்தாங்க. என்னுடைய மனைவி பேர் வந்து மீனாட்சி அவங்க பேர். அவங்க வந்து கன்வெர்டட் கிறிஸ்டியன் தான். ஸ்டெல்லா அவங்க பேர். அவங்க வந்து எங்களுக்கு தூரத்து சொந்தம். அவங்க வந்து திருமணம் பண்ணி எனக்கு 2008வது வருஷம் 12வது மாதம் 21ஆம் தேதி என்னுடைய மகன் பிறந்தார், மைக்கேல். அவர் பேர் மைக்கேல். இப்போ வந்து அவர் காலேஜ் படிச்சுன்னு இருக்கிறாரு. அடுத்து என்னுடைய மைட்டி. அவங்க வந்து 2010வது வருஷத்தில் 6ஆம் மாதம் 4ஆம் தேதி பிறந்தாங்க. அடுத்தது 3வது ஒரு அவங்களுக்கு வந்து 24ஆம் தேதி 4ஆம் மாதம் 2012 அவங்க பிறந்தாங்க. இவங்களுடைய பிறப்புக்கு அப்புறம் அந்த சபையில் என்னால் அங்கே இருந்த இப்போ குடும்பத்தை நடத்துறதுக்கு வந்து எனக்கு வருமானம் தேவைப்படுறதுனால நான் வந்து இங்கே ஆட்டோ ஓட்டுறதுக்கு வந்துட்டேன். இந்த 2008 வந்து நான் ஆட்டோ ஓட்டின்னு இருந்தேன். அதுக்கப்புறம் கோயம்பேடு ஆம்னி பஸ் ஸ்டாண்ட்லேயே ஆட்டோ ஓட்டின்னு சபைக்கு போகிறது வருது, சின்ன ஊழியத்தில் ஈடுபடுறது, எப்படிப்பட்ட ஊழியங்கள் ஈடுபட்டுங்கன்னு சின்ன காரியத்தில் ஈடுபட்டுங்கன்னு இருக்கும்போது பல ஊழியத்துக்கு போகும்போது ஆண்டவர் என்கிட்ட பேசுவார். நான் ஊழியத்துக்கு வரேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட எத்தனையோ வாட்டி நான் ஜெபம் பண்ணிக்கிறேன், ஃபுல் டைம் ஊழியம் செய்கிறேன்னு சொல்லிட்டு. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட வேண்டது செய்வான்ட்டு, நான் வந்துடுவேன் ஆண்டவரே, நான் ஊழியத்தை செய்வேன்ப்பா, உங்கள் ஊழியத்தை நிறைவேற்றுவேன்ப்பா, உங்கள் ஊழியம் எப்போவுமே நான் செய்வேன், எங்கள் ஊழியத்தை நான் விட்டுற மாட்டேன்னு சொல்லிட்டு பல டைம் நடக்கும். இதுக்கு நடுவில் எங்கள் தாயார் வந்து உன்னதர் மேசியா சபைன்ற சபையை வந்து 2008 அவங்க நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வந்து எங்கள் பாஸ்டர்கிட்ட வளர்ந்தோம் பார்த்திங்களா, அதே சபைக்கு நான் போய்க்கின்னு அங்கேயே ஊழியத்தில் ஈடுபட்டுக்கின்னு எங்கள் குடும்பத்தை நடத்தின்னு நான் அங்கேயே அரும்பாக்கத்துலேயே இருந்தேன். அப்போ இந்த 2011வது வருஷத்துல என் தாயார் வந்து சபை ஆரம்பித்து அவங்க ஒரு சபை நடத்தின்னு இருக்கிறாங்க.
அப்போ அவங்க நடத்தின்னு இருக்கும்போது நான் இங்கே வரமாட்டேன், இந்த சபையில் நான் வந்து அங்கேயே தான் அந்த அரும்பாக்கத்தில் இருக்கிற ஏஎம்எம் திருச்சபையில் தான் நான் இருந்து அங்கேயே தான் இருந்துன்னு. அப்போது ஒரு நாள் வந்து நீ வந்து ஊழியத்துக்கு வரணும்னு சொல்லி எங்கள் தாயார் வந்து என்னை கூப்பிட்டு நான் சொன்னேன், ஊழியம் செய்கிறதுக்கு நான் வரணுமா அப்படின்னு சொல்லி அவங்க கூப்பிட்டு ரொம்ப போராடி என்னை கூப்பிட்டதுனால இந்த சபைக்கு வரப்போக இருந்தேனே தவிர ஊழியம் செய்ய வரல. அப்போ எனக்கு வந்து நான் சின்ன வயசுலேருந்து இருந்த சபையை விட்டுட்டு வர்றதுக்கா அந்த ஊழியத்தை விட்டு வரதுக்கு எனக்கு மனசு சரியில்லை. இருந்தாலும் நான் இவங்க கூப்பிட்டாங்க, ரொம்ப வற்புறுத்துறாங்கன்னு சொல்லி இங்கே வந்திருந்தேன். இங்கே வந்து அந்த ஊழியத்தை தொடர்ந்து இவங்க கூட ஈடுபட்டு நான் செஞ்சதுனால அடுத்தது என்கிட்ட ஒரு தனியாக ஒரு சபையை என்கிட்ட கொடுத்தாங்க, நீ நடத்துப்பா அந்த சபைன்னு சொல்லிவிட்டு அந்த சபையை நடத்திக்கினேன். நான் பகுதி நேரம் வேலை செஞ்சுக்கின்னு என் குடும்பத்தை நடத்தின்னு இருக்கும்போது பல டைமு ஆண்டவர் என்கிட்ட நீ ஃபுல் டைம் ஊழியத்துக்கு வரணும்னு என்கிட்ட பேசுவார். பேசும்போதெல்லாம் நான் ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், ஆண்டவரே சில சூழ்நிலை காரணம் இருக்குதுப்பா, இந்த காரணம் சூழ்நிலைலாம் முடிஞ்ச ஒன்றும் நான் நிச்சயமாக ஊழியத்துக்கு வந்துடுவேன், நிச்சயமாக நீங்கள் என்னை நம்பலாம், நான் வந்து ஊழியம் செய்வேன், ஃபுல் டைம் ஊழியம் செய்வேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒவ்வொரு டைமும் என்னுடைய ஜெபத்தில் என்னுடைய வேண்டுதல் நான் வச்சுன்னு இருப்பேன். அந்த ஊழியத்திலையும் ஈடுபட்டுன்னு இருப்பேன். ஞாயிற்றுக்கிழமைனா சர்ச்சு நடத்துவேன், வந்து ஞாயிற்றுக்கிழமைனா அதோட வெள்ளிக்கிழமை ஒரு பாசிங் ப்ரேயர் ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் நடத்துவேன். அதுக்கப்புறம் எந்த ஊழியத்தில் இல்லை, யாருன்னா கூப்பிட்டா எதனா ஒரு ஊழியம்னா சும்மா போவேன். ஏன்னா என்னுடைய பசங்க நான் படிக்க வைக்கணும், அந்த சூழ்நிலையில் இருக்கிறதுனால நான் ஆட்டோ ஓட்டிக்கின்னு என் குடும்பம் இதுவே சரியாக இருந்தது. ஆனால் பல முறை நான் ஆண்டவர்கிட்ட சொல்லியிருக்கிறேன், என் வாலிப பருவத்தில் நான் சபையில் தங்கியிருந்த நாட்கள்லேயே சொல்லியிருக்கிறேன், ஆண்டவரே நான் ஃபுல் டைமும் உங்களுக்காக ஊழியம் செய்வேன், உங்களுக்காக நான் பிரயாசிப்பேன், உங்களுக்காக நான் வந்து ஓடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்ததை நான் மறக்கலை. நான் பல முறை ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், ஆண்டவரே இந்த சூழ்நிலைலாம் சரியானதுக்கப்புறம் நான் ஊழியத்துக்கு வந்துடுவேன்ப்பா, நான் வந்து ஊழியம் செய்வேன், உங்கள் ஊழியத்தை நான் நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பல முறை அவர் என்கிட்ட பேசியிருக்கிறார். நானும் அவர்கிட்ட சொல்லியிருக்கிறேன், ஆண்டவரே நான் வந்து சீக்கிரத்தில் இந்த ஃபுல் டைம் ஊழியத்துக்கு வரேன் அப்படின்னு சொல்லின்னு இருக்கிற நேரத்தில் ஒரு நாள் ஒரு சின்ன பிரச்சனை ஒன்று நடந்தது. நான் ஃபுல் டைம் ஊழியத்துக்கு வரணும். அந்த பிரச்சனை என்னன்னா, நான் கோயம்பேடு அம்னி பஸ் ஸ்டாண்டில் ஆட்டோ ஓட்டுறேன். நான் ஆட்டோங்களை வாங்கி ரெடி பண்ணி விற்பேன். அப்போ ரெடி பண்ணி விற்கும்போது நான் ஒரு ஆட்டோ ஒன்று விற்றுட்டேன். ஒரு சகோதரருக்கு. அந்த சகோதரர் இந்த ஆட்டோவை வாங்கின்னு போயிட்டு அவர் 2 பேர் ஏற்றிட்டார். 2 பேர் ஏற்றினதுக்கப்புறம் இது பெரிய பிரச்சனையாயிடுச்சு. அந்த ஆட்டோ வந்து என் பேரில் இருக்கிறதுனால ஒரு பெரிய பிரச்சனையாகி போய் அந்த போலீஸ் என்னையும் சேர்த்து தேட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் சொன்னேன், சார் வண்டியெல்லாம் விற்றாச்சு, இல்லை உங்கள் பேரில் இருக்கிறதுனால நீங்கள் தான் அதில் வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எங்களை ரொம்ப போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே இந்த பிரச்சனை வந்து சாதாரணமாக தெரியல, இது ஏதோ பெரிய பிரச்சனை மாதிரி தெரியுது, இதுக்குள்ளே ஏதோ ஒரு காரியம் இருக்குது, எனக்கு தெரியல, இது என்னை ரொம்ப பாதிக்குது ஆண்டன்னு சொல்லிவிட்டு நான் ரொம்ப வேதனைப்பட்டு நான் ஆண்டோட ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். அப்போது ஆண்டு எனக்கு உணர்ந்து என்ன சொன்னார்னா, நீ ஃபுல் டைம் ஊழியத்துக்கு வந்தால் மட்டும்தான் இந்த பிரச்சனை தீருன்ற ஒரு உணர்வு எனக்கு அன்றைக்கி கொடுத்தார். அந்த நேரத்தில் என்னுடைய சூழ்நிலை என்னவாக இருந்ததுன்னா, நான் ஒரு சபை நடத்துகிறேன், ஒரு சபையுடைய பாஸ்டராக இருக்கிறேன். திடீர்னு இப்படிப்பட்ட ஏதோ ஒரு உலக பிரச்சனைக்கு நான் போகிறேன்னு சொன்னால் ஜனங்க ஏற்றுக்காது. நான் நிறைய பேருக்கு இயேசுவை பற்றி சொல்லிக்கிறேன். அவங்களாம் ஒரு கேள்வி எழுப்புவாங்களே, ஐயோ நம்ம வந்து இந்த ஊழியத்தை செய்யறதை விட்டுட்டு இந்த ஆட்டோ ஓட்ட வந்துட்டோமே, இந்த ஆட்டோ விற்க வந்துட்டோமே, இது நம்ம ரொம்ப தவறான விஷயத்தில் நம்ம வந்துட்டோம், நம்ம ஊழியத்துக்கு ஆயிடுச்சிருந்து நம்ம இப்படி வந்து செஞ்சிட்டோமேன்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனைப்பட்டு, ஆண்டவரே நான் ஃபுல் டைம் ஊழியத்துக்கு வரேன்ப்பா, என்னை இந்த பிரச்சனை தீர்த்துருங்கப்பா, இந்த பிரச்சனை என்னை வெளியேட்டு வந்துருங்கப்பான்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனைப்பட்டு நான் அழுது அவர்கிட்ட நான் வேண்டி கேட்டேன், ஆண்டவரே இந்த பிரச்சனை தீர்த்துருங்கப்பான்னு. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் வந்துக்கினே இருக்கும். இந்த பிரச்சனையில் வந்து நீங்கள் தான் சார் முடிச்சுட்டு போனோம், உங்கள் பேரில் தாங்க இது வண்டி, உங்கள் பேரில் தாங்க சொல்லி இது என்னை கேட்டுனே இருக்கும்போது எனக்கு ஒரு பெரிய வேதனையாக இருக்கும். என்ன இது நம்ம இந்தமாதிரி விஷயத்தெல்லாம் போக மாட்டோமே, இந்த மாதிரி காரியத்தெல்லாம் போக மாட்டோமே, இது அடிக்கடிக்கு நம்மளை கூப்பிட்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வேதனை வந்து, ஆண்டவரே இதோடு எனக்கு ஃபோன் வரக்கூடாது, இந்த பிரச்சனை வந்து என்னை வெளியேட்டுவாங்க, நான் முழு நேரம் ஊழியத்துக்கு வரேன். அன்றைக்கி நான் முழு நேரம் ஊழியத்துக்கு வரணும்னு சொன்னால் எனக்கு 5 லட்ச ரூபாய் கடன் இருந்தது. என் பசங்க 3 பேர் படிச்சுன்னு இருக்கிறாங்க. அன்றைக்கி நான் ஒரு 2-3 பேர்கிட்ட ஆட்டோ ரெடி பண்ணி தரேன்னு சொல்லி வாங்கியிருக்கிறேன். இதெல்லாம் நான் பண்ணுறதுக்கு எனக்கு நிறைய பண தேவைகள் இருக்குது. ஆனால் என்கிட்ட இருக்கிறது ஒன்றே ஒன்று, 50 ரூபா கையில் வச்சுருக்கேன். இந்த 50 ரூபா வச்சுக்கின்னு நம்ம இந்த ஊழியத்துக்கு வர முடியுமா, இந்த ஊழியத்துக்கு போகலாமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அப்போது நான் பார்த்தேன், இந்த பிரச்சனைலேருந்து நம்மளை கர்த்தர் வெளில கொண்டு வரணும். இந்த பிரச்சனை ஒரு நாளும் எனக்கு வந்து அடுத்த வேலையை செய்ய விட மாட்டேங்குது. இந்த பிரச்சனை என் குடும்பத்தை நடத்த விட மாட்டேங்குது. இந்த பிரச்சனை ஒரு வியாபாரத்துக்கு போக விட மாட்டேங்குது. இப்போ இதுலேருந்து எனக்கு என்னுடைய உணர்வு என்னன்னு சொன்னால், நான் நிறைய பைபிள் படிக்க ஆரம்பித்ததுலேருந்து நிறைய பைபிள் வசனங்கள் எனக்கு தெரியும். நிறைய மனுஷங்களை கர்த்தர் வந்து அவர் அழைக்கும் போது இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நான் பார்த்துருக்கேன்.
அந்த சூழ்நிலையை பார்த்ததுனால நான் உடனே ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே எந்த பிரச்சனையாக இருந்தாலும், எந்த காரியமாக இருந்தாலும், எந்த நஷ்டம் வந்தாலும், என் ஜீவனே போனாலும் உங்கள் ஊழியத்துக்கு நான் வரேன்ப்பான்னு சொல்லி அந்த 50 ரூபாய் காசோடு இந்த உன்னதர் மேசியா சபையில் முழு நேர ஊழியத்துக்கு 2021 வருஷத்தில் நான் வந்துட்டேன். இந்த 2021 வருஷத்தை ஊழியத்துக்கு நான் வரும்போது பார்த்திங்கன்னா, இந்த 50 ரூபாய் காசை வச்சுக்கின்னு என் குடும்பத்தை நடத்த முடியுமா? இந்த 50 ரூபாய் காசை வச்சுக்கின்னு அடுத்து என் 5 லட்ச ரூபா பிரச்சனை தீர்க்க முடியுமா? இந்த 50 ரூபா காசை வச்சுன்னு என் பிள்ளைங்களை படிக்க வைக்க முடியுமா? இது ரொம்ப எனக்கு ஒரு பெரிய பாரம். எனக்கு நிறைய பேர் தெரியும், நிறைய மனுஷால் தெரியும், நிறைய சூழ்நிலை தெரியும், நிறைய வருமானம் சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலை தெரியும். ஆனால் அப்படி இருந்திருந்தோம் நான் ஒவ்வொரு நாளும் எங்கள் வீட்டிலேருந்து புறப்பட்டு இந்த உன்னதர் மேசியா சபைக்குள்ளே வந்து உட்காந்து அங்கே அந்த இடத்த விட்டு நான் வர மாட்டேன். என்னை நீங்கள் தாம்மா நடத்தணும், என்னை நீங்கள் தாம்மா நடத்தணும், என்னை நீங்கள் தாம்மா நடத்தணும், நீங்கள் தாம்மா நடத்தணும்னு சொல்லி ஒரு நாள் நான் எங்கள் வீட்டிலேருந்து புறப்பட்டு நான் வரும்போது அரும்பாக்கத்துலேருந்து டவுசனில் வரும்போது சேத்பட்டில் என்னுடைய பைக்கு பெட்ரோல் காலி ஆகிடுச்சு. எனக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்க மனசு இல்லை. நம்ம ஊழியத்துக்கு வந்துட்டோம். ஒரு கால் இந்த ஊழியத்துக்கு வந்து நம்ம யாருன்னா ஒரு 100 ரூபா கேட்டால் கூட தப்பாயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பைக்கை நான் அங்கேயே சேத்பட்டிலேயே வண்டி விட்டுட்டு அங்கேருந்து டவுசனெட் நடந்தே வந்துட்டேன். இங்கே வந்து சபையில் உட்காந்து ஜெபம் பண்ண உட்காந்துருக்குறேன். அன்றைக்கி நைட்டு நான் திரும்பி போனேன் வீட்டுக்கு. நம்ம நடந்தே வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு இருக்கும்போது அந்த யாருக்கு வந்துன்னு எனக்கு தெரியாது. ஒரு குழந்தை வந்து என்கிட்ட 360 ரூபா கொடுத்தது. அந்த 360 ரூபாயில் பெட்ரோல் வாங்கிட்டு போய் ஊற்றிக்கின்னு எத்தனை வீட்டுக்கு போனேன். நிறைய டைமு நான் அரும்பாக்கத்துலேருந்து இங்கே வரும்போது நடந்தே வந்திருக்கிறேன், பஸ்ஸில் வந்திருக்கேன். இதெல்லாம் இப்போ இங்கே விசுவாசிங்க மத்தியில் நான் எங்கள் சர்ச்சுக்கு வர விசுவாசிங்க மத்தியில் சொன்னால் அவங்க சொல்லுவாங்க, என்னங்க ஐயா உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமானு கேட்பாங்க. என் நண்பர்கள் மத்தியில் சொன்னால் உன்னை யார் ஃபுல் டைம் ஊழியத்துக்கு போக சொன்னதுன்னு கேட்பாங்க. ஆனால் நான் ஆண்டவர் விசுவாசித்தேன். ஆண்டவரே எனக்கு 3 பிள்ளைங்க உண்டு, என் மனைவி உண்டு, நாங்கள் வந்து சிறு இதுலேருந்து நாங்கள் அந்த உலக வழிபாடில் உலக வழியில் இருந்தோம், நீங்கள் எங்களை மீட்டுட்டீங்க ஆண்டவரே, எங்களை நீங்கள் கைவிட மாட்டீங்க அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோடு இந்த ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தோம். அடுத்து இந்த 2021 வருஷத்துலேருந்து எந்தெந்த ஊழியங்களை எந்தெந்த காரியத்தை செய்யணும்னு சொல்லி ஒவ்வொரு பிளான் பண்ணி தேவனுடைய ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தோம். கர்த்தர் இன்னைக்கு வரைக்கும் அவருடைய கிருபை நாடுகளை நடத்தி இப்போ என் பையன் வந்து +2 முடிச்சுட்டு காலேஜ் போகிறாரு. அவர் வந்து இப்போது காலேஜுக்கு சேர்க்க போகிறோம். அருமையான என்னுடைய மூத்த மக வந்து +2 படிக்கிறா. அடுத்த மக வந்து 10th படிக்கிறா. இது கர்த்தருடைய கிருபையினால் இது உண்டாச்சு. இந்த உன்னதர் மேசியா சபையை இன்றைக்கி வரைக்கும் நடத்துறதுக்கு கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டி அவர் நேர்த்தியாக நடத்தி கொண்டு வர்றாரு. இன்றைக்கி நிலவரத்தில் கர்த்தர் எந்த கடன் இல்லாமல் அந்த 5 லட்ச ரூபாய் கடத்தை கொடுக்க உதவி செஞ்சார். அது மாத்திரம் இல்லாமல் இந்த சபைக்கான நிறைய பொருட்களை வாங்க கர்த்தர் உதவி செஞ்சார். இது எல்லாமே ஜெபம். முதலாவது ஜெபம். அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு சொல்லணும். நான் என்னுடைய முக்கியமான காரியம் சொல்லணும். என்னென்னா, தேவனுடைய சமூகத்தில் நான் நீங்கள் வரும்போதெல்லாம் நிறைய வீட்டிலேருந்து எனக்கு ஆகாரத்தை கொண்டு வருவாங்க. நிறைய கொண்டு வந்து எனக்கு கொடுப்பாங்க. நான் ஒரு முடிவு எடுத்தேன், முதல்ல நம்ம உபவாசத்தை உட்காரணும்னு சொல்லி. உண்மையாகவே இந்த விஷயத்தை இந்த தகவலை நான் உங்களுக்கு சொல்லி ஆகணும். ஒரு 40 நாள் உபவாசம் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் இன்னொரு 10 நாள் உபவாசம் போட்டிருந்தேன். இத்தனை பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் ஒரு 40 நாள் ஒரு உபவாசம் போட்டிருந்தேன். அப்போது வெள்ளிக்கிழமைனா நான் வந்து இது உபவாசத்தை குறித்து நான் பெருமையாக பேசலை. இது என்னுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயத்த உங்களுக்கு சொல்கிறேன். நான் வியாழக்கிழமை அந்த நைட்டு தண்ணி குடிக்கிறத ஸ்டாப் பண்ணிவிட்டு வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 6 மணிக்கு தான் தண்ணியை குடிப்பேன். இந்த உபவாசத்தில் என்னுடைய உடம்பு அவ்வளோ ஒரு பலவீனமாக ஆகும். நான் அப்போ ஒரே ஒரு விஷயம் சொன்னேன், கர்த்தாவே ஜெயமும் உம்மால் தான்ப்பா வரும், உம்மால் தான் வரும், என் பிரச்சனையெல்லாம் தீர்த்து தாங்கப்பான்னு சொல்லிட்டு நான் என்றைக்கு அந்த ஃபுல் டைம் ஊழியத்துக்கு வந்தனோ அந்த நாள்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் அந்த உபவாசத்தை கடைப்பிடிக்கிறேன். அந்த உபவாசத்தை நான் விடுறதே கிடையாது. அந்த 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 வெள்ளிக்கிழமை ஆனால் நிச்சயம் தண்ணி குடிக்க மாட்டேன். அது சாயந்தரம் 6 மணிக்கு மேலே தான் குடிப்பேன். பல சூழ்நிலைகள் வந்துருக்குது, பல இடத்துல இருந்துருக்கிறேன், பல போராட்டத்தில் இருந்துக்கிறேன், பல வெயில் சூழ்நிலை, எந்த சூழ்நிலையும் நான் தண்ணி கூட எடுத்துக்க மாட்டேன். உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணி, ஆண்டவரே எங்களை மீட்டுருங்கப்பா, என் 3 பிள்ளைங்க இருக்கிறாங்க, என் 3 பிள்ளைங்களை வந்து உங்களுடைய வழியில் நாங்கள் நடத்தணும், எங்களுடைய வாழ்க்கை தான் இப்படி சீரழிஞ்சு போயிடுச்சு,
எங்களுடைய சூழ்நிலை தான் எங்களுக்கு படிப்பு இல்லாத போயிடுச்சு, எங்களுடைய சூழ்நிலை தான் அந்த உலகத்தில் நாங்கள் கெட்டு போனவங்களாக வாழ்ந்துட்டோம், என் பிள்ளைங்களை எப்படியாகிலும் கரை சேர்க்கணும்னு சொல்லி ஆண்டவரே உங்களால் தான்ப்பா கூடுன்னு சொல்லி நான் ஒரு டைமும் என் பிள்ளைங்களை முன் வச்சு நான் ஜெபம் பண்ணி, ஆண்டவரே எங்களை நீங்கள் நேசித்து எங்களை ரட்சித்தீங்க, உங்கள் ரட்சிப்பு எங்களுக்கு கிடச்சிது, உங்கள் ரட்சிப்புனால் நாங்கள் இன்றைக்கி வாழ்ந்துன்னு இருக்கிறோம், இந்த ரட்சிப்பை எங்களை விட்டு எடுத்துடாதீங்கப்பா, எங்கள் 3 பிள்ளைங்க வரும் காலத்தில் வரும் நாட்களில் கர்த்தர் எங்களை நடத்தினார்னு சொல்லணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள முன் வச்சு நான் ஜெபம் பண்ணுவேன். அது மாத்திரம் இல்லாமல் இதுக்கு முக்கிய இன்னொரு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் டெய்லி ஒரு ஜெபம் நடக்குது. பார்த்தீங்கன்னா காலையில் 5:30 மணிக்கு ஒரு ஜெபம் நடக்குது. அந்த ஜெபம் நடக்காத நாள் கிடையாது. முக்கியம், இது ரொம்ப முக்கியம். நான் என்னுடைய பிரச்சனைகளை எங்கள் பசங்கக்கிட்ட சொல்லுவேன், என் மனைவி கிட்ட சொல்லுவேன். டெய்லி இந்த 5:30 மணிக்கு ஜெபம் அங்கே நடக்குது. அது மாத்திரம் இல்லாமல் சாயந்தரம் 6 மணிக்கு 6:30 மணிக்கு எங்கள் ஜெபம் ஸ்டார்ட் ஆகிடும். இந்த 2 ஜெபம் எங்கள் வீட்டில் நடக்கிறதுனால கர்த்தர் ஒரு ஜெயத்தை தரார். இந்த ஜெபத்தை நான் எப்போவுமே அவங்கக்கிட்ட விசாரிக்கிற ஒரே ஒரு விசாரிப்பு, காலையில் ஜெபம் பண்ணிங்களா? நான் இல்லாத நாட்களில் கேட்பேன். ஒரு கால் நான் வீட்டுக்கு லேட்டாக ஒரு நேரத்தில் கேட்பேன், ஜெபம் பண்ணிங்களா? இதுதான் நான் விசாரிக்கிறது. அப்புறமா தான் நான் மற்ற காரியத்தை விசாரிப்பேன். ஏன்னா நான் அவங்கக்கிட்ட பேசும்போது சொல்லுவேன், இன்றைக்கி நான் ஜீவனோடு இருப்பது கர்த்தர் தான், இன்றைக்கி ஒழுக்கத்தோடு இருக்கிறது கர்த்தர் தான், இன்றைக்கி நம்ம நல்ல நிலையில் இருக்கிறது கர்த்தர் தான் காரணம்னு சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட சொல்லி கொடுத்து அவங்களுக்கு ஜெபத்தை அவங்களுக்கு ஏற்படுத்தி வச்சுருந்தேன். அந்த ஜெபத்தை அவங்க தொடர்ந்து அவங்க செய்கிறதுனால சொல்லப்போனால் என் பிள்ளைங்களுடைய ஜெபம், என்னுடைய மனைவியுடைய ஜெபம் தான் இன்றைக்கி நானும் இப்படி நிற்கிறதுக்கு காரணம். அவங்க தொடர்ந்து எனக்காக ஜெபம் பண்ணுறாங்க, விசேஷமாக எங்கள் தாயார் ஜெபம் பண்ணுறாங்க. இது ரொம்ப முக்கியம். பார்த்திங்கன்னா நான் ஒரு ஊழியக்காரனாக இருந்தாலும் எனக்கு பின்னாடி ஜெபிக்கிறதுக்கு எனக்கு ஒரு 5 பேர் இருக்கிறாங்க. அந்த 5 பேரில் முக்கியமானவங்க யாருன்னு சொன்னால் என்னுடைய மனைவி, என்னுடைய தாயார், என்னுடைய 3 பிள்ளைங்க. இவங்க நிச்சயம் ஜெபத்தில் என்னை தாங்குறாங்க. அவங்களுடைய ஜெபம் கேட்கப்படுது. அவங்க எனக்காக ஜெபம் பண்ணினே இருக்கிறாங்க. அதை நான் விசுவாசிக்கிறேன். அவங்க ஜெபத்தினால கர்த்தர் என்னை நடத்துகிறாரு. அதில் இல்லாமல் என் பிள்ளைங்களை கர்த்தர் இன்றைக்கி வரைக்கும் இந்த ஆவிக்குரிய பாதையில் நடத்தி கொண்டு வந்திருக்கிறாரு. இவ்வளோ நேரம் என்னுடைய சாட்சி நீங்கள் கேட்டீங்க. இந்த சாட்சியை நான் உங்கள்கிட்ட சொல்கிற ஒரு முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா, என்னுடைய தகப்பனார் இல்லை என்னுடைய தாயார் அவங்களுடைய காலத்தில் அவங்க செஞ்ச அறியாமல், அவங்க செஞ்ச தவறுகள், இல்லை நான் செஞ்ச பாவம், நான் செஞ்ச தவறுகள், இதெல்லாம் நான் ஏன் அவங்கக்கிட்ட சொல்லணும்? இது சொல்ல வரையே எதுக்கு நான் சொல்லணும்? நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வாயிலாக எங்கள் வாழ்க்கையில் அந்த இயேசு செஞ்ச அற்புதம். அன்றைக்கி எங்கள் தகப்பனார் தாயாருக்கு இயேசுவை பற்றி தெரியாது. ஆனால் தெரிஞ்சிக்கும் போது அவங்க தேட ஆரம்பித்தாங்க. நானும் இயேசுவை தேட ஆரம்பித்தேன். நான் இந்த இயேசுவை தேட ஆரம்பித்ததுக்கப்புறம் எங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றங்களை, நல்ல குடும்ப சூழ்நிலையை, நல்ல ஒரு நிலையில் கர்த்தர் கொண்டு வந்துட்டார். இன்றைக்கி எங்கள் தாயார் மீட்கப்பட்டுட்டாங்க, எங்கள் தகப்பனார் மீட்கப்பட்டுட்டார், இன்றைக்கி நான் மீட்கப்பட்டுட்டேன். எந்த இடத்துல இது வீடா சத்திரமான்னு கேட்டு சாமாவை தூக்கி அப்படி வெளில போட்டாங்களோ அந்த இடத்தையே கர்த்தர் எங்களுக்கு வாங்குறதுக்கு உதவி செஞ்சார். இன்றைக்கி எந்த ட்ரிப்ளிகேனில் நாங்கள் பிளாட்ஃபார்மில் இருந்தோமோ அங்கேயே ஒரு சொந்த இடத்த வாங்கணும். சகோதரா, சகோதரி, உண்மையாகவே இந்த வீடியோவில் நீங்கள் இவ்வளோ நாள் பார்த்துன்னு இருக்கிறீங்க. இன்றைக்கி என் மூலமாக இந்த வீடியோவில் கர்த்தர் உங்கள்கிட்ட பேசுகிறேன். இந்த வார்த்தையை கேட்குற நீங்கள், நான் இயேசுவே இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில், இந்த ராஜா மேஷாக்குடைய வாழ்க்கையில், இந்த ராஜா மேஷாக்குடைய குடும்ப வாழ்க்கையில் இப்படி ஒரு அற்புதம் பண்ணியிருக்கிறீங்களே, எங்கள் தகப்பனாரும் இப்படி தான் இருக்கிறாரு, என் தாயாரும் இப்படி தான் இருக்கிறாங்களே, என் குடும்ப நிலவரமும் இப்படி தான் இருக்குது, ஐயோ நான் ஒரு பாவத்தில் அகப்பட்டுருக்கிறேனே, ஐயோ நான் ஒரு குடிகாரனாக இருக்கிறேனே, ஐயோ நான் ஒரு கெஞ்சாடிக்கிறவனாக இருக்கிறேனே, ஐயோ நான் இப்படிப்பட்ட இந்த உலக ஆசையில் சுற்றின்னு இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி நீங்கள் இன்றைக்கி இந்த டைம், இந்த சமயம், இந்த வீடியோ பார்க்குற இந்த நேரத்தில் இயேசுவே எனக்கு இறங்குப்பா நீங்கள் சொல்லும் போது நிச்சயம் உங்களுக்கு ஒரு பதில் கொடுப்பேன். ஏன்னா எத்தனையோ முறை எங்கள் வீட்டில் நடந்த போராட்டங்கள், எவ்வளோ கண்ணீரை நாங்கள் பார்த்துருக்கோம். இன்றைக்கி கர்த்தர் எங்கள் வீட்டை ஆசீர்வச்சிருக்கிறேன், எங்கள் வாழ்க்கையை ஆசீர்வச்சிருக்கிறேன். இன்றைக்கி என் நிலவரம் என் பிள்ளைங்களுக்கு இல்லை. இன்றைக்கி எனக்கு இருக்கிற என்னுடைய நிலவரம், என் தாய் தகப்பனர் எங்களுக்கு பண்ண சில காரியம்லாம் என் பிள்ளைங்களுக்கு கிடையாது. இன்றைக்கி அவங்க நிம்மதியாக இருக்கிறாங்க. எங்கள் வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை. இன்றைக்கி இயேசு எங்கள் வீட்டில், எங்கள் வாழ்க்கையில் உதித்தாரோ அன்னிலிருந்து எங்கள் வீட்டில் ஒரு சமாதானம் உண்டாச்சு. அன்னிலிருந்து எங்களுக்கு ஒரு விடுதலை உண்டாச்சு. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறணும். உண்மையாகவே இன்றைக்கி எங்கள் அம்மாவை பார்க்கும்போது ஒரு சந்தோஷமாக இருக்குது, எங்கள் அப்பாவை பார்க்கும்போது ஒரு சந்தோஷமாக இருக்குது, என் சகோதரியை பார்க்கும்போது ஒரு சந்தோஷமாக இருக்குது. காரணம் என்னது? பிளாட்ஃபார்மில் சாப்பிட்டு இருந்தோம், பிளாட்ஃபார்மில் ரோட்டோரத்தில் சாப்பிட்டு இருந்தோம்.
பிச்சை எடுத்தோம், திருப்பதியில் பிச்சை எடுத்தோம். அதே எங்கள் தகப்பனார் தாய் நாங்கள் ரோட்டில் கோயம்பேடு மார்க்கெட்டில் ரோட்டில் பிளாட்ஃபார்மில் பார்த்துன்னு இருந்தோம். இன்றைக்கி எங்கள் நிலவரம், நாங்கள் ரோட்டில் உட்காந்து 4 பேர் எங்களை பார்த்துன்னா நம்ம கேட்குறாங்க, நீங்கள் ஏன் அந்த ரோட்டில் உட்காடுறீங்க, நீங்கள் இந்த இடத்துல நின்று இருக்கிறீங்க, நீங்கள் ஏன் இங்கே அப்படின்னு சொல்லிட்டு எங்ககிட்ட ஒருத்தர் எங்ககிட்ட இப்போ பேசும்போது எப்படி தெரியுமா பேசுகிறாங்க, ஐயோ இன்றைக்கி உங்களை ஏசப்பா நல்லா வச்சுட்டாரு, எங்கள் கூட ரோட்டில் இருந்த எத்தனையோ மனுஷால் எங்களை பார்க்கும்போது ஏசப்பா உங்களை உயர்த்திட்டார், ஏசப்பா உங்களை மேலே கொண்டு வந்துட்டார், ஏசப்பா உங்களை பெரிய ஆள் ஆக்கிட்டார் சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் அறிந்து கொண்ட இயேசுவை இந்த வீடியோ வாயிலாக இந்த ஒளிபெயர்க்கின் மூலமாக உங்களுக்கு சொல்கிறோம். ஏன் சொல்கிறோம்? ஒரு கால் உங்கள் அப்பா ஒரு குடிகாரராக இருக்கலாம், ஒரு கால் உங்கள் அம்மா அறியாமையில் இருக்கலாம், ஒரு கால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை அறிந்திருந்து அவரை தேடாமல் இருக்கலாம், ஒரு கால் நீங்கள் ஒரு பாவத்தில் அகப்பட்டு இருக்கலாம், ஒரு கால் நீங்கள் குடியில் இல்லை, ஒரு நீங்கள் போதை இல்லை, இந்த கெஞ்சா பிடிக்கிறது இல்லை, இந்த உலகத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை நீங்கள் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்குற நீங்கள், இயேசுவே இந்த ராஜா மேஷாக்கு ஒரு சொன்ன இந்த சாட்சியில் இத்தனை அற்புதம் செஞ்சார், இது உண்மையா பொய்யா, நீங்கள் வந்து விசாரித்து பாருங்கள். நீங்கள் வாங்க, இந்த 1008க்கு வாங்க, கிரிம்ஸ் ரோடுக்கு வாங்க, எதற்கு வந்து விசாரிங்க, இல்லை கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு வாங்க, கோயம்பேடு மார்க்கெட்லேருந்து வந்து விசாரித்து பாருங்கள், இது உண்மையா சரி நீங்கள் ஆராய்ச்சி பாருங்கள். கர்த்தர் அவர் உண்மை உள்ளவர். அவரை தேடுற ஒரு மனுஷனுக்கு நன்மை குறையாதுன்னு வேதம் சொல்லுது. அவர் தேடுறதுக்கு ஒரு நன்மையும் குறையாதுன்னு வேதம் சொல்லுது. உண்மையாகவே எனக்கு படிப்பு இல்லை, படிப்பு கொடுத்துருக்குறாரு. எனக்கு இந்த இப்படி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு நீங்கள் உட்காந்துருக்குறேன்னு நீங்கள் பார்க்குறீங்கன்னா சந்தோஷப்படணும். என்னென்னா ஒரு தலை ஒரு கோணத்தில், ட்ரெஸ்ஸு ஒரு கோணத்தில், யார்கிட்ட பேசினாலும் கெட்ட வார்த்தையோடு தான் பேசுகிறது, யார்கிட்ட ஒரு பழக்கம்னாலும் ஒரு கெட்ட ஒரு செயலோடு தான். இன்றைக்கி எங்களை பார்க்கும்போது கை கூப்பி சோதனையான்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி ஒரு ஊழியத்தை கொடுத்துருக்குறாரு, அருமையான ஒரு மனைவி கொடுத்துருக்குறாரு, 3 பிள்ளைங்களை கொடுத்துருக்குறாரு. என் 3 பிள்ளைங்க நல்லா படிக்கிறாங்க. இன்றைக்கி ஒரு சபை நடத்தின்னு இருக்கிறோம். இந்த 1008 பகுதியில், இந்த 1000 பகுதியில் உன்னதர் மேசியான்ற சபையை நாங்கள் நடத்தின்னு இருக்கிறோம். நீங்கள் விசாரித்து பாருங்கள். இந்த நாங்கள் வணங்குகிற தெய்வம் பெரியவர் ஏசாமி எங்களுடைய வாழ்க்கையில் பெரிய அற்புதங்களை செஞ்சு எங்களை தலை நிமிர செய்து எங்களை உட்கார வச்சுருக்கிறார். நீங்கள் ஜாம் பஜார் பகுதியில் நாங்கள் எந்த பிளாட்ஃபார்மில் இருந்தோமோ, எந்த வீட்டு வாசலில் துணி வச்சுருந்தோமோ, அதுதான் அங்கே நடக்கிற சபை. எங்கள் தாயார் சபை நடத்துகிறாங்க, அந்த ஊழியத்தை அவங்க நடத்தின்னு இருக்கிறாங்க. அந்த இடத்த நாங்கள் வாங்குறதுக்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செஞ்சார். இப்படிப்பட்ட அற்புதம் செய்தவர் உங்கள் வாழ்க்கையிலையும் ஒரு அற்புதத்தை இந்த நாளில் செய்வார். இவ்வளோ நேரம் இந்த சாட்சியை நீங்கள் கேட்டீங்க. இந்த நேரத்தில் உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அன்பான டேனியல் பிரதருக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? அன்பின் பிதாவே, இந்த நல்ல சமயத்துக்காக வேண்டுகிறேன். இந்த நாளிலும் ஆண்டவரே, உம்முடைய தயவினால் நாங்கள் பெற்றிருந்த உம்முடைய இரக்கத்தை, நீர் எங்களுக்கு தந்திருக்கிற கிருபையை நீர் எங்களுக்கு பாராட்டின ஆண்டவரே, உம்முடைய எல்லா விதமான தயவை ஆண்டவரே இந்த நாள் இந்த வீடியோ வாயிலாய் இந்த ஜனங்களுக்கு இந்த வீடியோ பார்த்து கொண்ட இந்த சகோதர சகோதரிகளுக்கு எடுத்து உரைக்கும்படி, எடுத்து சொல்லும்படி நீர் பாராட்டின இந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் சுவாமி. இந்த நாளில் இந்த செய்தியை, இந்த சாட்சியை கேட்ட இந்த சகோதரன், இந்த சகோதரி, இந்த குடும்பம் ஆசீர்வதிக்கும்படி இந்த நேரத்தில் இவர்களுக்காய் நான் வேண்டி ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையில் செய்த நன்மையை இவருடைய வாழ்க்கையில் செய்தருளும்படி நான் வேண்டுகிறேன்ப்பா. இந்த ஆண்டவரே, வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற இந்த குடும்பங்கள், ஆண்டவர் இந்த சகோதரன், இந்த சகோதரி, இவர்கள் யாராக இருந்தாலும் உங்கள் நாமத்தை கொண்டு இவர்களை வாழ்த்தி ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்து இவர்களையும் ஒரு சாட்சியாக நிறுத்தும்படி வேண்டி ஜெபிக்கிறேன். விசேஷமாய் கர்த்தாவே, இந்த டேனி சகோதரருக்காய் நான் வேண்டுகிறேன், அவருடைய ஊழியத்துக்காய் வேண்டுகிறேன், அவருடைய மனைவி பிள்ளைகளுக்காய் வேண்டுகிறேன். அப்பா, அவருடைய தேவைகளையும் கர்த்தர் சந்தித்து அவருடைய ஊழியத்தை ஆசீர்வதித்து, ஆண்டவரே அவர் மனைவி பிள்ளையை ஆசீர்வதித்து அவருக்கு சுகபல ஆரோக்கியம் தந்து தொடர்ந்து இப்படிப்பட்ட ஆண்டவரே சாட்சிகளை அவர் எடுத்து அநேக மக்களுக்கு இந்த சாட்சிகளை பகிர்ந்து கொடுக்க கர்த்தர் உதவி செய்யுங்க ராஜா. பாதர் கொடுக்கிறேன், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே.